ஹலோ ப்ரோ, கேக்குதா ப்ரோ? ஸ்ரீ ப்ரோ. ஆ கேக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ. 8:15 ஆயிடுச்சு. ஸோ யாரும் வரல. ஸோ பரவாயில்ல, நீங்களும் 8 o'clockலேருந்து வெயிட் பண்ணுறீங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ப்ரோ. வந்தா அவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படியே. நம்ம ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா ப்ரோ? விசிபிளாக தான் ப்ரோ இருக்கு. ஓகே. ஓகே ப்ரோ, நம்ம நேற்று வந்துட்டு ரோ வரைக்கும் பார்த்தோம். ஸோ ரோல மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட், அப்புறம் கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் பார்த்தோம். இது கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ, அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்களா? பண்ணிடுறேன் ப்ரோ. அது நேற்று தூங்கிட்ட சீக்கிரம் அதான் பண்ணேன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஸோ அதுதான் ப்ரோ, மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஓகேவா, அதாவது ஹரிசாண்டலில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். கிராஸ் ஆக்சிஸ் வந்துட்டு வெர்டிக்கலாக அலைன் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்துட்டு கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட். ஓகே. ஸோ காலம் விட்ஜெட், ஸோ அதான் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல. ஸோ ரோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டலில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, இது காலம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ விட்ஜெட்ஸை வந்துட்டு வெர்டிக்கல் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம காலம் லேஅவுட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் இந்த ஃபீச்சர் என்ன ஃபீச்சர்ஸ்னா, இந்த சில்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ அதான் நம்ம பார்த்தோம்ல, லிஸ்ட் ஆஃப் விட்ஜெட்டை நம்ம பாஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம பாஸ் பண்ணுறது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த விட்ஜெட் எல்லாமே வந்துட்டு வெர்டிக்கல் சீக்வன்ஸில் வந்துட்டு நமக்கு வந்துடும், ஆப்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி இங்கேயும் இருக்கும், தென் கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டும் இருக்கும். ஸோ அப்படியே ஆப்போசிட், அங்கே நம்ம என்ன பார்த்தோம், ரோக்கு வந்துட்டு மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் வந்துட்டு வெர்டிக்கல்னு பார்த்தோம், கிராஸ் வந்துட்டு சாரி மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் வந்துட்டு ஹரிசாண்டல்னு பார்த்தோம், கிராஸ் வந்துட்டு வெர்டிக்கல் பார்த்தோமா. ஸோ அப்படியே இந்த காலம் வந்துட்டு அப்படியே வைஸ் வர்ஸாவாக இருக்கும், அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். லைக் வந்துட்டு மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் தான் வெர்டிக்கல், கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் வந்துட்டு ஹரிசாண்டல். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ மிச்சப்படி எல்லாமே சேம் தான் ப்ரோ. இந்த மெயின் ஆக்சிஸ் இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதே மாதிரி தான். ஸோ அதில் மெயின் ஆக்சிஸ் சைஸ்ன்னு ஒன்று இருக்கும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹரிசாண்டல் ஸ்பேஸை வந்துட்டு கம்மி பண்ணும். இது இங்கே இருக்கிற மெயின் ஆக்சிஸ் வந்துட்டு சைஸ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த காலம்ல இருக்கக்கூடிய அந்த அவைலபிள் ஸ்பேஸ் அதை வந்துட்டு ஸ்ட்ரிங்க் பண்ணிடும். லைக் வந்துட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஸ்பேஸ் மட்டும் வந்துட்டு ஆக்குபை பண்ணிக்கும், அவ்வளோதான். ஸோ அதுதான் வந்துட்டு மெயின் ஆக்சிஸ் சைஸ். ஸோ ஓகே ப்ரோ, இது நம்ம காலம் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்துடலாம். ஓகே ப்ரோ. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஷேரில் தான் இருக்குது. ஸோ நம்ம நேற்று பார்த்த நம்ம எக்ஸாம்பிள்லேருந்தே நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஸோ இது நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்துட்டு ரோ. இப்போ நான் வந்துட்டு காலம்ல நான் மாத்துறேன். ஸோ ரோன்றனால வந்துட்டு வெர்டிக்கலாக அலைன் ஆகிட்டு இருக்கு, எல்லாமே அரேஞ்ச் ஆயிருக்கு எல்லா விஜெட்டும். இப்போ இதுவே நான் காலம்ல மாத்துறேன். ஸோ காலம்ல மாத்திட்டு நான் வந்துட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். ஓகே, இது வந்துட்டு ஆப் வந்துட்டு இன்னும் ரன்னே பண்ணல. ஸோ ரன் பண்ணிக்கிறேன். நார்மலாக விஎஸ் கோட்ல நம்ம எப்படி நம்ம பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணோம். லைக் ரன் பண்ணுறது வந்துட்டு இந்த 3 மெனு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு ரன் கொடுத்துட்டு ஸ்டார்ட் டீபக்கிங்கா இல்லை ரன் வித் டீபக்கிங்கா அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ரியல் டைம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ ரியல் டைம் டிவைஸை கம்பேர் பண்ணும்போது அதில் ரன் ஆகும்ல நமக்கு நார்மலாக விஎஸ் கோடில், அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு க்ளவுடில் வந்துட்டு ரன் ஆகும். ஸோ அவங்களே பார்த்துப்பாங்க இந்த ஸ்பீட் எல்லாமே. ஸோ நம்ம இப்போ பேசுகிறோம் இல்லையா, ரேம் அதிகமாக இருந்தால் தான் எமுலேட்டர் கரெக்டாக ஒர்க் ஆகும், ஸ்பீடாக இருக்கும் அப்படி இப்படின்னு. ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை, இவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லாமே. ஸோ அதான் இது கூகுள் இதுன்றனால இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்கு. மேபி ஃபியூச்சரில் காசு பே பண்ணாதான் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். தெரியல ப்ரோ, அப்போதைக்கு பார்த்துக்கலாம். அதெல்லாம் இது யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஆண்ட்ராய்டு இப்போ வந்துட்டு ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இவனே எமுலேட்டர் மாதிரி கொடுத்துப்பான். ஸோ லைக் இதை ஒரு ஃபோன் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் செட்டிங்ஸ் போனோம்னா செட்டிங்ஸ் போயிட்டு பேக்னா பேக். ஓகே, ஆப் பில்ட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு காலம்ல நம்ம அரேஞ்ச் பண்ணோம். ஸோ வந்துட்டு காலம்ல இருக்கிற ஃபுல் ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஸோ சொன்னோம்ல ஃபுல்லாக எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு மெயின் ஆக்சிஸ் சைஸ் மீன் கொடுக்குறேன். ஸோ அப்போ கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு தேவையான சைஸ் மட்டும் ஆக்குபை பண்ணிக்கும், மொத்தமாக சைஸ் எடுத்துக்காம இதுக்கு தேவையான சைஸ் மட்டும் ஆக்குபை பண்ணிக்கும். அதுதான் இந்த மெயின் ஆக்சிஸ் சைஸ் இது. ஓகேவா. ஸோ இது சேம் வந்துட்டு ரோக்கும் நம்ம பார்த்தோம், காலம்க்கும் நம்ம பார்த்தோம்.
அதுக்கப்புறம் வந்துட்டு இதுதான், இது வந்துட்டு மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் வந்துட்டு வெர்டிக்கலா இதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு வந்துட்டு கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் தான் வந்துட்டு ஹரிசான்லாம் நமக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்மளால கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் வந்துட்டு பார்க்க முடியாது எக்ஸாம்பிள், ஏன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலம் பக்கத்தில் இன்னொன்று இருக்கணும், அப்போ இன்னொரு காலம் இருக்கணும். ஸோ அப்போதான் நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு சேம் இதே மாதிரி கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் போட்டோம். கிராஸ் அலைன்மெண்ட் போட்டோம் நம்ம ஒரே டைம்ல நம்ம ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ கிராஸ் அலைன்மெண்ட்ல ஸ்பேஸ் இவன்லின்ற ப்ராப்பர்ட்டி இருக்காது, இதுல கொஞ்சம் லிமிடெட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும். லைக் வந்துட்டு பாத்தீங்கன்னா பேஸ் லைன் ஒன்று இருக்கும். ஸோ பேஸ் லைன் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆனால் பேஸ் லைன் மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ மோஸ்ட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா சென்டரு, எண்டு, ஸ்டார்ட்டு, ஸ்ட்ரெச்சு. ஸோ ஸ்ட்ரெச் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெச் பண்ணிடும். லைக் ஆஸ் த ப்ராப்பர்ட்டி நேம் சேஸ் ஸ்ட்ரெச் பண்ணிக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, இருங்க. ஓகே, இதை எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சென்டர் நான் கொடுத்தேன், அதை வந்துட்டு மதிக்கவே மதிக்காது, அது பாட்டுக்கு ஒரு இதுக்கு எடுத்துக்கும். ஸோ நீங்கள் இது நான் சொல்றது உங்களுக்கு புரிய சொன்னா கூட உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இது என்ன சென்டர் போட்டால் ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருந்தது, இப்போ வந்துட்டு போட்டால் ஒர்க் ஆக மாட்டேங்குது, சென்டர் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாலும் ப்ரோ ட்ரை பண்ணுங்க ப்ரோ, இது வந்துட்டு காலம் ப்ரோ. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இதில் நம்ம வந்துட்டு லே அவுட் வந்துட்டு நம்ம அலைன் பண்ணுறது வந்துட்டு காலம் ப்ரோவில் தான் நம்ம அலைன் பண்ணுவோம் ஃபுல்லாக எல்லா யூஐயும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இருங்க, சும்மா எது இப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்விக்கியே எடுத்துப்போமே, ஸ்விக்கியா என்ன வேணா என்ன ஆப்பா வேணா இருக்கட்டும். இப்போ அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் நம்ம வந்துட்டு பில்ட் பண்றோம் அப்படின்னா ரோ காலம் எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னு பாருங்க. ஓகே, ஸோ ஓகே இது இருக்கு இல்லையா, டைவ் இன்டு எனிதிங். ஓகே, ஸோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருக்கு இல்லையா, இதுல வந்துட்டுல ப்ரோ இந்த ஷாப் பை கேட்டகரி இது ஃபுல்லா ஒரு காலம்ல தான் ப்ரோ இருக்கும். இந்த பாடியே ஃபுல்லா ஒரு காலம்ல தான் இருக்கும். இதுல வந்துட்டு மேல இது ஒரு இமேஜ்னு வச்சுக்கோங்க, அதை வந்துட்டு அந்த காலம்ல வந்துட்டு பிளேஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது இருக்குல்ல ஷாப் பை கேட்டகரின்றது ஒரு டெக்ஸ்ட், அதை ஒரு காலம்ல பிளேஸ் பண்ணி போட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது இருக்கு பாத்தீங்களா இந்த ஃபர்ஸ்ட் ரோ, ஸோ இதை வந்துட்டு ரோல போடுவாங்க, ஏன்னா வந்துட்டு பக்கத்துல இருக்கு. ஸோ ஹரிசான்லாம் நமக்கு வந்துட்டு 3 அடுக்கணும், அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்படின்னும் போது ரோல போட்டுருவாங்க. பட் ஆனால் ஸ்டில் இது வந்துட்டு காலம்குள்ள தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் சேம் ஃபாலோட் பை திஸ் ஒன். அப்புறம் வந்துட்டு அவ்வளோதான். இது வந்துட்டு பாட்டம் நேவிகேஷன் பார், அது வந்துட்டு வேற நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட். சரி ஓகே, இது வந்துட்டு இது அன்ரெஸ்பான்சிபிள் வந்து. ஓகே ப்ரோ, இப்போ புரியுதா ப்ரோ காலம் ரோ வந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு புரிஞ்சுதா? புரியுது ப்ரோ. சொல்லுங்க. இப்ப ஒரு ஆப் பில்ட் பண்றோம்னா அதுக்கு எப்படி ப்ரோ பண்ணுவோம்? இப்ப அதுலயே சொன்னீங்களா ப்ரோ ஸ்விக்கிலேயே? ஆமா ஆமா ப்ரோ. அதுக்கு எப்படி ப்ரோ சொன்னீங்க, அது மட்டும் புரியல ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, நான் சொல்றேன். அப்புறம் இல்லை ப்ரோ, நமக்கு இந்த கோர்ஸ் இருக்குல்ல, நம்ம இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ கான்டெஸ்ட் மாதிரி வந்துட்டு நடக்கும். அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி மர்ன் பண்ணிருக்கீங்க. ஸோ கான்டெஸ்ட் மாதிரி நடக்கும். ஸோ அதுலயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸோ ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு வரைக்குமாச்சும் நம்ம பில்ட் பண்ண நம்ம கத்துக்கணும். ஸோ அதோட நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கேஷ் ப்ரைஸ் இருக்கும். அது வந்துட்டு கேஷ் ப்ரைஸ் என்ன ஏதுன்னு அதை பத்தின ஃபுல் டீடைல் வந்துட்டு சுகந்த் ப்ரோ சொல்லுவாரு. ஓகே, நானும் இன்ஃபார்ம் பண்றேன் எனக்கு தெரிஞ்சா. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ நீங்க கேட்ட மாதிரி நம்ம பார்த்துடலாம். இருங்க, இது நம்ம நார்மலா இப்படி போனா ரொம்ப இதுவா இருக்கு. ஸோ ட்ரிபிள்னு ஒரு சைட் இருக்கு. ஸோ இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் நிறைய இருக்கும். நம்ம சேலஞ்ச், நம்ம டிசைனு எல்லாமே ஆல்ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ஸோ அதை நம்ம எடுத்து நம்ம பார்த்து நம்ம ட்ரை பண்ணலாம். நானுமே எனக்கு ஏதாச்சும் ஒரு யூஐ பண்ணணும், ஏதாச்சும் ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துக்கணும் அப்படின்னா இது போயிட்டு எடுத்து ட்ரை பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவேன். அப்புறம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சர்ச் பண்றேன், ஸ்விக்கின்னு நான் சர்ச் பண்றேன், ஸ்விக்கி மொபைல், சும்மா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சர்ச் பண்ணுங்க. ஸோ சர்ச் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சஜஷன் மாதிரி காட்டும். ஸோ இப்போ இதில் எதை வேணா எடுத்துக்கோங்க. இப்போ இருங்க, கிளியரா என்ன எடுக்கலாம், இது இருக்கு, இது நம்ம ரோ காலம் நம்ம சொல்லலாம் பக்காவா. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்குல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் இந்த டெய்லி நியூட்ரிஷன்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்க்ரீன் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ணணுன்றதை நீங்கள் சொல்லுங்க. ஓகேவா? இப்போ டெய்லி நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு பாடியில போட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ பாடியில காலம் விட்ஜெட் இருக்கு. ஸோ காலம்ல ஃபர்ஸ்ட் விட்ஜெட் வந்துட்டு ரோ இருக்கு. ஓகேவா? ரோல
ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இன்னொரு ஒரு கண்டெய்னர் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுல 2 ஐகான், அதுவுமே வந்துட்டு ரோல். சரி, இப்போ நான் உங்களுக்கு டீப்பா சொன்னா கூட உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சும்மா நீங்க எப்படி இந்த லே அவுட் மட்டும் நான் சொல்லிடுறேன். லைக் வந்துட்டு எப்படின்னா, இது பாடியில காலம் கொடுத்துருக்காங்க, இது டெய்லி நியூட்ரிஷன்ஸ்ன்றது ஒரு தனி விட்ஜெட், அப்புறம் இங்க இருக்கிறது ஒரு தனி விட்ஜெட். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு ஹரிசான்ல எனக்கு அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் இங்க என்ன ப்ரோ யூஸ் பண்ணணும்? ரோ ரோ தான் ரோ ரோ ஆமா. ஸோ வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம் ஹரிசான்ல அரேஞ்ச் பண்றது. ஸோ அப்போ வந்துட்டு ஆனா இது ரோ வந்துட்டு எதுக்குள்ள இருக்கு, காலம் உள்ள இருக்கு, ஒரு காலம்குள்ள. ஆமா, ஏன்னா நம்ம இது காலம் வைஸ் தான் நம்ம அரேஞ்ச் பண்றோம். பாத்தீங்கன்னா தெரியும், இது மேல இருக்கிறது ஒரு தனியா ஒரு பாட்டு, இந்த ஆகஸ்ட் 30, 27 இந்த டேட் ஒரு தனி ஒரு பாட்டு, பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் ஒரு தனி ஒரு பாட்டு. ஸோ அந்த மாதிரி இது ஒரு தனி பாட்டு, இது ஒரு தனி பாட்டு. இதை வெர்டிகலாக தான் நம்ம அரேஞ்ச் பண்றோம். நோ ஒன். ஸோ டாப் லெவல்ல என்ன இருக்கும் அப்படின்னா காலம் இருக்கும், அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரோ இருக்கு. ஓகேவா ப்ரோ? அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க ப்ரோ, இங்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா இது எல்லாமே தனித்தனி ரோ 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 தான். கரெக்ட். ஸோ ரோ அதுக்குள்ள காலம், அதுக்குள்ள இருக்கிறது காலம். பெர்ஃபெக்ட், அவ்வளவுதான். ஸோ அதே மாதிரி தான். சொல்லுங்க. வெப் டெவலப்மென்ட்ல வர டிவ் அது அந்த கான்செப்ட் அதேதான் ப்ரோ. லைக் வந்துட்டு நம்ம ஜஸ்டிஃபை கண்டென்ட், அலைன் ஐட்டம்ஸ்லாம் கொடுத்து பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி எப்படி ப்ரோ ஜஸ்டிஃபை கண்டென்ட்னா வந்துட்டு ஒய் ஆக்சிஸ் கரெக்டா, அலைன்னா வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ், அலைன் ஐட்டம்ஸ். ஆனா அது ஃப்ளெக்ஸ் ஆமா, டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும் சொல்லுவோம். ஆமா ப்ரோ, ஆமா. ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே ரோனா ஹரிசான்டல், வெர்டிகல், ஃப்ளெக்ஸ் காலம்னா ஹரிசான்டல்னு சொல்லுவாங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, ஃபைன் ப்ரோ. ஓகே ப்ரோ, அதே தான், சேம் வந்துட்டு அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரோல் இருக்கு, பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர்ன்ற ரோல் இருக்கு. ஸோ இந்த சாலட் வித் எக் இது ஃபுல்லா வந்துட்டு இந்த இதில் இருக்கு. இது ஃபுல்லா மொத்தமா இது ஒரு விட்ஜெட். ஓகேவா? அதுல இது தனியா பிரிக்கணும். மேல உள்ளது ரோல் இருக்கு, அப்புறம் கீழே இதுவும் வந்துட்டு ரோல் இருக்கு. பட் ஆனா இது உள்ளது என்னதுல இருக்கு, காலம்ல இருக்கு. ஓகேவா ப்ரோ? புரியுதா ப்ரோ? ஸோ அதே மாதிரி தான் சேம் வந்துட்டு. ஸோ நம்ம சேம் இதே மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஆப் லே அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ ஒரு பேசிக் லே அவுட்டாக நம்ம ஏதாச்சும் ஒரு லே அவுட் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம மோஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா காலம் ப்ரோ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்டாக இல்லை, அதுதான் யூஸ் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது நமக்கு. அலைன் பண்ணுறதுக்கு அதுதான் நம்ம யூஸ் பண்ணோம், வெர்டிகலாவோ இல்லை ஹரிசான்டலாவோ. ஸோ ஓகே ப்ரோ, இப்போ வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அந்த நியூட்ரிஷன், அந்த பேக் ஆரோ அதெல்லாம் வந்து ஒரு ரோ ப்ரோ. ஃபர்ஸ்ட் காலம்குள்ள இருக்கு. ஓகே. அடுத்து இமேஜ் வந்து காலம்ல இருக்கு ப்ரோ. ஓகே. அடுத்து ஸ்லைஸ் பைனாப்பிளும் நியூட்ரிஷன் வேல்யூவும் காலமும், அந்த 100ம் 440 அது காலம், அப்புறம் ஒரு ரோ. ஓகே, அது ரெண்டு ஒரு ரோ. ஓகே. கீழ இருக்கு ஃப்ளாக், அந்த புரோட்டீன் அந்த ஐகானும் ஒரு ரோ ரோ ரோ, அப்புறம் ஒரு காலம், ஓகே ஒரு காலம். ஓகே ஓகே. சூப்பர் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. இப்போ புரிஞ்சுதா ப்ரோ ரோ காலம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு? புரியுது ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ அவ்வளோதான், நைஸ். ஸோ வந்துட்டு பார்த்தீங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இது நம்ம எடுத்து நம்ம ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு யூஐ மாதிரி எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. தென் ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ரோ காலம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐகான் விட்ஜெட். நீங்க இது ரோ காலம் நீங்க வந்துட்டு பயங்கரமா ஒர்க் பண்ணி பாருங்க ப்ரோ. இந்த மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட், கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் எல்லாமே வந்துட்டு ஒர்க் பண்ணி பாருங்க. ஓகே, ஏன்னா ஒரு டைம் வந்துட்டு அது நமக்கு டிஃப்ரெண்டா ஒர்க் ஆகும். அது டிஃப்ரெண்டா ஒர்க் ஆகுதுன்னா அது ஏனோ தானே ஒர்க் ஆகாது, அது நம்ம கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்டா ஒர்க் ஆகும். ஸோ அது உங்களுக்கு புரியும், ஒர்க்கிங் உங்களுக்கு புரியும் தெளிவா. ஸோ அதனால நீங்க வந்துட்டு ஒர்க் பண்ணி பாருங்க ரோ காலம். ஓகேவா ப்ரோ? ஓகே ஓகே. ஸோ தென் வந்துட்டு ஐகான் விட்ஜெட். ஸோ ஐகான் விட்ஜெட் வந்துட்டு அதை நம்ம பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி. இதுவே நம்ம ஒரு ஐகான் விட்ஜெட் கூட தான் நம்ம கொடுத்துருப்போம். இதோ இதுவே ஒரு ஐகான் விட்ஜெட் தான். ஸோ அதனால வந்துட்டு அதுதான் சேம். ஸோ ஐகான் விட்ஜெட் இன் Flutter are used to display graphical icons often from a predefined set of icons. ஸோ predefined set of iconsனா provided by மெட்டீரியல் டிசைன் லைப்ரரி அப்படின்னா, ஸோ நமக்கு ஃப்ளட்டரில் வந்துட்டு இங்கே மெட்டீரியல்னு ஒரு பேக்கேஜ் நம்ம இம்போர்ட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து டிஃபால்ட் பேக்கேஜ். அதுக்கு நம்ம தனியாக நம்ம டிபெண்டன்சிலாம் நம்ம எதுவுமே நம்ம ஆட் பண்ண மாட்டோம். நம்ம டவுன்லோட் பண்ணுற அந்த ஃப்ளட்டர்லேயே இந்த மெட்டீரியல் பேக்கேஜ் இருக்கும். ஸோ அதனால் அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரீ டிஃபைன்ட் ஐகான்ஸ் எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்கும் இந்த ஐகான்ஸ் கிளாஸில். இல்லை எனக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வேணும், கூகுளோட ஐகான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் சைன்அப்லாம் நம்ம வந்துட்டு கூகுள் ஐகான் நம்ம கொடுப்போம் இல்லையா? ஸோ இங்கன்னா கூகுள் ஐகான் கூகுள்னு நம்ம தேடினா வச்சுக்கோங்களேன் கிடைக்காது.
ஸோ அந்த மாதிரி கிட்டப் ஐகான் அதுக்கெல்லாம் நம்ம தனியா ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஃபாண்ட் ஆசம் இப்போ நீங்க இது மேர்ன்ல இருந்து வந்திருக்கீங்க, ஸோ ஃபாண்ட் ஆசம் ஐகான் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். இங்க வந்துட்டு எஃப்ஏ ஐகான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த பேக்கேஜ் இருக்கும். அந்த பேக்கேஜ் நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம். ஸோ அதுதான் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு நிறைய நம்ம பண்ணலாம். ஸோ ஐகான்ஸ்லயே நம்ம வந்துட்டு நமக்கு தேவையான ஐகான்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ தென் வந்துட்டு இப்போ இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஓகே இப்போ வந்துட்டு ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னா, அதான் சிம்பிள் ஐகான் டிஸ்பிளே. ஸோ இப்போ ஸ்டாட்டிக்காக ஒரு ஐகான் வேணும் அப்படின்னா, ஒரு சிம்பிளாக ஒரு ஐகான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த ப்ரீ டிஃபைன் செட்லேருந்து நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு கஸ்டமைஸாக வேணும், மெட்டீரியல் இல்லாதது எனக்கு தனியாக வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா, நம்ம அந்த எஃப்ஏ ஐகான் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்கும். அந்த பேக்கேஜ் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா, pub.devன்னு இருக்கும். ஸோ இப்போ நீங்க மேர்ன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா என்பிஎம் சொல்லுவாங்க கரெக்டா, நோட் பேக்கேஜ் மேனேஜர். ஸோ அதுல வந்துட்டு நமக்கு தேவையான பேக்கேஜ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். என்பிஎம் இன்ஸ்டால் போட்டு அந்த பேக்கேஜ் நேம் கொடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம் இல்லையா ப்ரோ? ஆமா ப்ரோ. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நம்ம இங்க நம்ம வந்துட்டு நமக்கு தேவையான இதுல எல்லாமே. ஸோ இங்க வந்துட்டு இதோ இவா ஐகான்ஸ் ஃபிளட்டர், இதோ ஃபாண்ட் ஆசம் ஃபிளட்டர், ஸோ இது நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேக்கேஜ் இருக்குல்ல, இந்த பேக்கேஜ் வந்துட்டு இந்த pub.dev உள்ள தான். இதுதான் வந்துட்டு ஃப்ளட்டர்ல இருக்கக்கூடிய எல்லா பேக்கேஜஸ்க்குமான ஒரு ரெபாசிட்டரி. ஸோ இதுல எல்லாமே இருக்கும். ஸோ ஃப்ளட்டர் டீமும் சரி, அப்புறம் வந்துட்டு ட்ரஸ்டடு ஃப்ளட்டர் டெவலப்பர், ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட பேக்கேஜஸ் எல்லாமே இங்க வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், இந்த ஃபாண்ட் ஆசம் ஃப்ளட்டர் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் இருக்கும். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டு என்னோட டிபெண்டன்சில நான் பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ எஃப்ஏ ஐகான் அதான் நம்ம சொன்னோம்ல. ஸோ அது அந்த இப்போ நம்ம நார்மலாக என்ன ஐகான் விட்ஜெட் நம்ம பாஸ் பண்ணுவோம், அப்போ நம்ம எஃப்ஏ ஐகான்ற விட்ஜெட் நம்ம பாஸ் பண்ணோம். பாஸ் பண்ணிட்டு ஃபாண்ட் ஆசம் ஐகான்ஸ் டாட் கேம் பேட் அப்படின்ற மாதிரி நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கேம் பேடோட ஐகான் நமக்கு கிடைச்சிடும். ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவையான ஐகான்ஸ் நம்ம வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட் ஆசம்ல இருக்கிறத கஸ்டமைஸ் பண்ண முடியாது, இருக்கிறத நம்ம எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ப்ரோ. இந்த மாதிரி இந்த இதெல்லாம் நம்ம எங்க நம்ம யூஸ் பண்ணுவோம், டிபெண்டன்சியில் ஆட் பண்ணுவோம் அப்படின்னா, டிபெண்டன்ஸ் எல்லாமே நம்ம எங்க ஆட் பண்ணுவோம்னா இங்க pubspec.yaml அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ இதுல டிபெண்டன்சின்னு ஒன்று இருக்கா, இந்த கியூபர்டினோ ஐகான்ஸ் அப்படின்னு இருக்கா, இது கீழே நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பேஸ்ட் பண்றேன், இங்க எடுத்தேன். ஸோ அதை வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணிட்டேன். இதை வந்துட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்தோன்னே கண்ட்ரோல் எஸ் ஆகுது. ஓகே, இங்க வந்துட்டு ஃப்ளட்டர் பப் கேட்னு வருது. அப்போனா இந்த பப்ல இந்த பப்ஸ்பெக்ல இருக்கக்கூடிய அந்த பேக்கேஜஸை வந்துட்டு கெட் பண்ணுது. ஸோ இப்போ நான் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். எங்க நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஃபா ஐகான் வந்துருச்சா? ஸோ ஃபா ஐகான். ஸோ இதுல வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபாண்ட் ஆசம் ஐகான் ஸ்டார்ட், எனக்கு என்ன வேணுமோ அமேசான் பே, ஆங்கர், அமிலியா, ஸோ அந்த மாதிரி நிறைய இதுவுமே சஜஷன் பயங்கரமா கொடுத்துருப்போம். நிறைய இருக்கும் நமக்கு இதுல மெட்டீரியல் இல்லாதது நிறைய இருக்கும். ஏர்பிஎன்பி, ஸோ அமேசான் பே நான் யூஸ் பண்றேன். இப்போ யூஸ் பண்றேன் அப்படின்னா, ஸோ அந்த அமேசான் பே ஐகான் வந்துட்டு எனக்கு விசிபிள் ஆயிடும் ஆப்ல. இதோ பாத்தீங்கன்னா தெரியும், இங்க பேன்னு வந்திருக்கா. ஸோ அமேசான் பே ஐகான் விசிபிள் ஆயிருக்கும். இப்படிதான் நம்ம வந்துட்டு பேக்கேஜஸ் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா ப்ரோ? புரிஞ்சதா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, அவ்வளவுதான். ஸோ இதுல நம்ம வந்துட்டு கலர் நம்ம கொடுத்துக்கலாம். ஏதாச்சும் இதுல ப்ராப்பர்ட்டி இருக்கும், கலரு, சைஸு. ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் டைரக்ஷன், மோஸ்ட்டாக நம்ம ஐகான்ல டெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. ஸோ அதனால தேவை கிடையாது, யூஸ் பண்ணா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ சைஸ் அதான். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயம், ஷேடோ, அது எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். இதுல அவைலபிளான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே. ஸோ இது நம்ம வந்துட்டு யூஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இங்க ஒரு பேக்கேஜ் இன்புட், அந்த பேக்கேஜ் இன்புட் ஆயிட்டு இருக்கும். பேக்கேஜ் ஃபாண்ட் ஆசம் ஃப்ளட்டர் ஸ்லாஷ் இந்த பேக்கேஜ் இன்புட் ஆயிட்டு இருக்கும். இதே பேக்கேஜ் தான் இங்க வந்துட்டு டிபெண்டன்சில கொடுத்துருப்பாங்க, இந்த பப்ஸ்பெக்ல வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதோ பேக்கேஜ் ஃபாண்ட் ஆசம் ஃப்ளட்டர். ஸோ இதுதான் அங்க இன்புட் ஆயிட்டு இருக்கு, மிச்சபடி வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ அவ்வளவுதான். இதுதான் வந்துட்டு ஒரு பேக்கேஜை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். பப்ஸ்பெக் YAMLனு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஃபைலில் போயிட்டு நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ தென் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அது டிபெண்டன்சி சேவ் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் நம்மளோட கோட்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்துட்டு அந்த விட்ஜெட்டோட நேம் நான் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது சஜஷன்ல காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா ப்ரோ?
ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ அதுதான் ஐகான் சைஸ் நம்ம கொடுத்துக்கலாம், கலர் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஐகான்ஸ் விஜெட் யூஸ் டிஃப்ரெண்ட் ஐகான் ஃபாண்ட் ஆர் கஸ்டம் ஐகான் ப்ரொவைடட் பை ஐகான். ஸோ அதுதான் சொல்றாங்க எல்லாமே. ஸோ டிஃப்ரெண்டான ஐகான் நமக்கு தேவை அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுல என்ன இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டகிரேஷன் நம்ம இதை மோஸ்டா நம்ம எதுல நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பட்டன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் ஐகான் பட்டன்ல நம்ம இங்க யூஸ் பண்ண இல்லையா, ஐகான் பட்டன் யூஸ் பண்ணோமா, ஸோ வந்துட்டு அதில் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஆப் பார்ல யூஸ் பண்ணுவோம். இந்த மெனு, இந்த ஹோம் சிம்பிள்ஸ் அதெல்லாம் வந்துட்டு டிஸ்பிளே பண்றதுக்கு ஆப் பார்ல யூஸ் பண்ணுவோம். அப்புறம் நேவிகேஷன் பார்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, கீழே வந்துட்டு நேவிகேட் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு பார். லைக் வந்துட்டு இருங்க இதுல காட்டல நமக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு இதுக்கு நம்ம பார்த்ததுல நம்ம பார்த்தோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதுலயே இருக்கும். இதோ இங்க பாருங்க, இதுல வந்துட்டு ஓகே. ஸோ இது பாத்தீங்களா, ஹோம், டாக்டர், மார்க்கெட், இது எல்லாமே ஒரு ஐக்கான் தானே. ஹோம்ன்றது ஒரு ஐக்கான், டாக்டர்னு ஒரு ஐக்கான். இங்கேயும் நம்ம வந்துட்டு ஐக்கான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மோஸ்டா இருக்கக்கூடிய யூஸ் கேசஸ் ஐகான்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஓகேவா ப்ரோ? நைஸ். அப்புறம் செமாண்டிக் லேபிள்னு ஒன்று இருக்கும். செமாண்டிக் லேபிள்னா என்ன? ப்ரொவைட்ஸ் ஆக்சசிபிலிட்டி சப்போர்ட் பை டிஃபைனிங் எ செமாண்டிக் லேபிள் ஃபார் த ஐகான். ஆக்சசிபிலிட்டி சப்போர்ட்னா இங்க எதை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் இப்போ நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ இது வந்துட்டு டெஸ்டிங் போகுது. ஸோ டெஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேஷன் டெஸ்டிங்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெஸ்டிங்ல மேனுவல் டெஸ்டிங் இருக்கு, ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இருக்கு. நம்ம மேனுவலா ஒரு ஆள் வந்துட்டு பார்ப்பாங்க. ஆட்டோமேஷன்னா என்ன பண்ணுவோம், அந்த ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ மிஷின் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு டெஸ்ட் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் தானே வந்துட்டு பார்க்க போகுது, அதுக்கு வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணும்ல, இது வந்துட்டு ஐகானு அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணும்ல. ஸோ அது வந்துட்டு நார்மலாக அதை பார்த்தாலே அந்த மிஷினுக்கு வந்துட்டு புரியும். லைக் வந்துட்டு ஒரு சிஸ்டம் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு புரியும், ஓகே இது வந்துட்டு ஒரு மெனு ஐகான். இப்போ நம்ம நார்மலாக ஹோம்ன்ற மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். ஹோம் ஐகான் நம்ம சிம்பிள் கொடுத்தாலுமே அதுக்கு தெரியும், ஓகே இது ஹோம் ஐகான். நம்ம ஆனால் டெக்ஸ்ட்ல நம்ம எதுவுமே நம்ம கொடுக்கல, அப்படி இருந்தாலுமே அதுக்கு தெரியும் ஹோம் ஐகான் இது, மெனு ஐகான் இது, சர்ச் ஐகான் இது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அது புரிஞ்சுக்கும். ஸோ அதுதான் அவங்க சொல்றாங்க ஆக்சசிபிலிட்டி சப்போர்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே ப்ரோ, அதுதான் செமாண்டிக் லேபிளுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டெய்னர் விட்ஜெட் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தோம். ஸோ கண்டெய்னர் விட்ஜெட் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பாக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ லைக் வந்துட்டு அதுதான், இட் இஸ் எ versatile அண்ட் பவர்ஃபுல் விட்ஜெட் யூஸ் டு கிரியேட் அ பாக்ஸ் வித் வெரைட்டி ஆஃப் கஸ்டமைசபிள் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்துட்டு ஸ்பேசிங், சைசிங், பொசிஷனிங், அப்புறம் வந்துட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய நம்ம பண்ணிக்கலாம். எதுக்கு அப்படின்னா இந்த கண்டெய்னர் வந்துட்டு கண்டிப்பாக கண்டெய்னருக்குள்ள ஒரு சைல்டு இருக்கும். அந்த சைல்டுக்கு நம்ம தேவையான டெக்கரேஷன் எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதை நம்ம எப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படின்றது ப்ராக்டிக்கல்ல நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம், இதை எடுத்துடலாம். இப்போ காலம்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் பாக்ஸ் வந்துட்டு எனக்கு ஸ்பேஸ்க்காக நான் யூஸ் பண்றேன். ஸோ ஹைட் 100 ப்ரோ. சொல்லுங்க. இந்த காலம்னு இருக்குல்ல பாடியில, ஆமா ப்ரோ, அது வந்து டிஃபால்ட்டாவே இருக்கணுமா ப்ரோ? இல்ல ப்ரோ, டிஃபால்ட்டா பாடின்னு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ள நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான். இப்போ நான் கண்டெய்னர்னும் நான் கொடுத்துக்கலாம், புரியுதா? என்னோட இதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோ. கண்டெய்னர்னும் நான் கொடுத்துக்கலாம், என்ன வேணா கொடுத்துக்கலாம், ரோ கொடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ. இப்போ அந்த டெமோ பேஜ்லாம் வந்து அந்த பாடிக்குள்ள வருமா இல்ல? என்னது ப்ரோ? இது இந்த டெமோ பேஜ்ன்றது வந்து ஆப் பார். இது வந்து ஆப் பார். ஆப் பார் அது தனி ப்ரோ. ஆப் பார்ன்றது தனி. அதாவது ஸ்கேஃபோல்ட்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே. ஆப் பார், பாடி, ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன். ஆப் பார்ன்றது இந்த டாப் லெவல் கண்டென்ட், பாடிங்கிறது இந்த பிரைமரி கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு இடம், ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் ஒரு பட்டன் ஃப்ளோட் ஆகுறதுக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். ஓகே. இப்போ காலம். இப்போ காலம்ல சில்ட்ரன். ஸோ சைஸ் பாக்ஸ், எனக்கு ஒரு ஸ்பேசிங்காக நான் சைஸ் பாக்ஸ் கொடுக்குறேன். இது ஒரு 100ன்னு வச்சுக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் எனக்கு ரொம்ப அதிகமாகவே ஸ்பேஸ் வேணும். ஸோ 100 நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ ஒரு கண்டெய்னர் நான் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஸோ கண்டெய்னரோட ஹைட் வந்துட்டு எனக்கு எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா ஒரு 200 இருக்கட்டும். ஸோ வித் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா 200.
200 அதான் ஹைட் வந்துட்டு ஹைட்டை டிஃபைன் பண்றதுக்கு, வித் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு வித்தை டிஃபைன் பண்றதுக்கு. நமக்கு அந்த இங்கிலீஷ் டேர்ம்லேயே நமக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் வந்துட்டு சேவ் பண்றேன். சேவ் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒண்ணுமே அங்க இருக்கவே இல்லை. ஏன்னா இருக்கும், ஆனா நம்மளோட கண்ணுக்கு நமக்கு தெரியாது. இப்போ வந்துட்டு கலர் நான் கொடுக்குறேன். இப்போ நான் வந்துட்டு கலர் கொடுக்குறேன் ஆம்பர் எக்ஸென்ட்னு. ஸோ இப்போ வந்துருச்சு. ஸோ அந்த ஹைட் வித்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்டெய்னர் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு, ஒரு பாக்ஸ் ஷேப்ல. அதான் நம்ம பார்த்தோம். இட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் அ பாக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்துட்டு பாக்ஸ் நமக்கு வந்துருச்சு. ஸோ ஓகே, இப்போ நம்ம கலரும் நம்ம வந்துட்டு நமக்கு தேவையான மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெக்கரேஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். இருங்க, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துடலாம்னா சைல்டு ப்ராப்பர்ட்டி. இப்போ கண்டெய்னர் இருக்கு, ஓகேவா? இந்த கண்டெய்னருக்குள்ள எனக்கு வந்துட்டு சைல்டு வேணும், ஓகேவா? ஸோ அப்போ இந்த கண்டெய்னருக்குள்ள ஒரு விஷயங்கள் எனக்கு போடணும். அப்போ நான் என்ன பண்ணலாம்? இப்போ எனக்கு கண்டெய்னருக்குள்ள எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரோ நான் போடுறேன், ஓகேவா? ரோல ஒரு 3 ஐகான் பாஸ் பண்றேன். ஐகான்ஸ் டாட் ஏபிசி இது நம்ம யூஸ் பண்ண பேக்கேஜ். ஸோ பேக்கேஜில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் ஃபாண்ட் ஆசம் ஐகான்ஸ் டாட் போட்டு ஏர்பிஎன்பியா இது ஒன்று இருக்கு, ஓகே போட்டு விடும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ போட்டேன். ஸோ போட்டு முடிச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த ரோவில் வந்துருச்சு, ஓகேவா? இப்போ எனக்கு வந்துட்டு அலைன்மெண்ட் மட்டும் மாற்றணும். இருக்கு மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் வந்துட்டு ஸ்பேஸ் ஈவன்லியாக கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஈவன்லியாக ஸ்பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கலர் ஒரு மாதிரி இருக்கு, ஸோ ப்ளூ கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஓகே வந்துருச்சா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை வந்துட்டு ஷேப் பண்ணணும், ஓகேவா? இங்க வந்துட்டு ஒரு கர்வ்டு ஒரு பார்டர் ரேடியஸா இருந்தா நல்லா இருக்கும். சுத்தி 4 பக்கமும் ஒரு கர்வ்டு பார்டர் ரேடியஸா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டெக்கரேஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். அதுல பாக்ஸ் டெக்கரேஷன் அப்படின்னு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஐ மீன் ஒரு விட்ஜெட் இருக்கும். ஸோ அந்த விட்ஜெட்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்டர் ரேடியஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்டேன். அப்படின்னா சர்க்குலர் ரேடியஸ் வந்துட்டு எனக்கு எவ்வளவோ நான் செட் பண்ணிக்கலாம், 20யா 30யா 40யா டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் யூஸ் கேஸ். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிட்டு இப்போ நான் 20 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. என்ன ப்ராப்ளம் படிச்சு பார்த்தீங்கன்னா அசெஷன் எரர். ஸோ கலர் ஈக்குவல் டு நல் ஆர் டெக்கரேஷன் ஈக்குவல் டு நல். cannot provide both the color and the decoration. இங்க என்ன சொல்றாங்கன்னா cannot provide both color and decoration. ஒன்னு டெக்கரேஷன் கொடுக்கணும், இல்ல கலர் கொடுக்கணும். ரெண்டுத்தையும் வந்துட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரி, அப்போ எனக்கு வந்துட்டு கலர் வேணும்னா நான் வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இந்த கலரை வந்துட்டு டெக்கரேஷனுக்குள்ள கொடுக்கலாம், ஓகேவா? ஏன்னா டெக்கரேஷன்லயும் கலர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி, இந்த பாக்ஸ் டெக்கரேஷன்லயும் கலர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், கண்டெய்னர்லயும் கலர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். நீங்க ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணீங்கன்னா வந்துட்டு தெரியாது, அதுக்கு நான் எந்த கலர் எடுத்துக்கன்றதே அதுக்கு தெரியாது. ஸோ அதனால வந்துட்டு அந்த மாதிரி ஒரு எரர் வந்துட்டு த்ரோ பண்ணும் நமக்கு. ஸோ இப்போ நான் வந்துட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ சேவ் பண்ணிட்டு ஆப்பை ரீஸ்டார்ட் பண்றேன். ஆட் ரீஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு கர்வ்டா நமக்கு வந்துட்டு கிடைச்சிச்சு, ஒரு ரேடியஸ் நமக்கு கிடைச்சிச்சு, நமக்கு தேவையான ஒரு ரேடியஸ் நமக்கு கிடைச்சிச்சு, ஓகேவா? ஸோ வந்துட்டு இதுதான். ஸோ சைஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட், ஓகேவா ப்ரோ? இப்போ பார்த்தல புரிஞ்சதா? ஓகே ப்ரோ, ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா கீ ஃபீச்சர்ஸ்ன்னு எதை சொல்றாங்கன்னா சைஸ் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டை சொல்றாங்க. ஸோ சைஸ் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா லைக் அதான் நம்ம பார்த்த மாதிரி ஹைட்டு வித்து நம்ம வந்துட்டு கொடுத்தோம்ல ஒரு கண்டெய்னருக்கு, அதான் சொல்றாங்க. ஸோ பேடிங் அண்ட் மார்ஜின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பேடிங் அண்ட் மார்ஜின்னா என்னன்னா ஒரு சைல்டு உள்ளுக்கு இருக்கக்கூடிய, அதாவது இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைல்டுக்கு நம்ம பேடிங் நம்ம கொடுக்குறோம். லைக் மேர்ன்லே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேடிங்னா அப்படின்னா அந்த சைல்டுக்கும் அந்த பேரண்ட்டுக்கும் நடுவில் உள்ள ஸ்பேஸ். மார்ஜின்னா அந்த பேரண்ட்டுக்கும் அந்த பார்டருக்கும் நடுவில் உள்ள ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம வந்துட்டு ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ டெக்கரேஷன்ஸ் அதுதான் நம்ம பார்த்தோம்ல, கலரு பார்டரு ஷேப்பு
எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு அதான் இதுல வந்துட்டு ஷேப்னு ஒன்று இருக்கும். அதுல வந்துட்டு பாக்ஸ் ஷேப் டாட் சர்க்கிள்னு நான் கொடுக்குறேன். இதுல பை டிஃபால்ட் வந்துட்டு பாக்ஸ் ஷேப் டாட் ரெக்டாங்கிள் இருக்கும். அதனால தான் வந்துட்டு கண்டெய்னர் வந்துட்டு ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்துருக்கும். சர்க்கிள் கொடுக்குறேன் இருங்க. இப்போ கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி வந்துட்டு காட்டுது. நீங்க பாக்ஸ் ஷேப் சர்க்கிள் நீங்க கொடுத்துருக்கீங்க, ஆனா பார்டர் ரேடியஸும் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. ரெண்டுத்துல நான் இதை எடுத்துக்கிறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும். இப்போ நான் பார்டர் ரேடியஸை நான் கமெண்ட் பண்ணிட்டு பாக்ஸ் ஷேப் டாட் சர்க்கிள் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த கண்டெய்னர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கண்டெய்னர் வந்துட்டு மொத்தமா ஒரு சர்க்கிள் ஷேப்புக்கு நமக்கு வந்துட்டு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். இப்போ ஒரு சர்க்கிள் ஷேப் நான் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு கண்டெய்னரு ஹைட் வித் டிஃபைன் பண்ணிட்டு டெக்கரேஷன்ல ஷேப்ல பாக்ஸ் ஷேப் டாட் சர்க்கிள் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்ல கிடைச்சிடும் எனக்கு. ஓகே, இதுதான் வந்துட்டு இது. ஸோ அலைன் த சைல்டு வித்தின் த கண்டெய்னர், அதுதான் சொல்றாங்க. ஸோ இந்த சைல்டை வந்துட்டு நான் இப்போ பாத்தீங்களா, நான் ரோல வந்துட்டு நான் இருக்கக்கூடிய அந்த சைல்டு நான் அலைன் பண்ணேன். ஸோ அந்த ரோ வந்துட்டு எதுல இருக்கு, காலம்ல இருக்கக்கூடிய ஒரு சைல்டு. ஸோ அதுதான் பேசிக்கா என்ன சொல்றாங்கன்னா கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய நீங்க சைல்டை வந்துட்டு நீங்க அலைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுதான் அலைன்மெண்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளவுதான். திஸ் இஸ் ஆல் அபவுட் கண்டெய்னர். ஓகேவா ப்ரோ? கண்டெய்னர் புரிஞ்சதா ப்ரோ? ஓகே ப்ரோ. ரொம்ப யூஸ் ஆகும் ப்ரோ உங்களுக்கு. நம்ம பார்த்தோம்ல இந்த ட்ரிபிள்லேயே. ஸோ இது எல்லாமே வந்துட்டு கண்டெய்னர் தான். லைக் வந்துட்டு இங்க ஒன்று பெருசா இந்த சாலடுன்னு ஒன்று இருக்கா, ஸோ இது ஒரு கண்டெய்னர். ஸோ இதில் நம்ம பார்த்த மாதிரி பார்டர் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். பார்டர் கலர் இப்படி கூட கொடுப்பாங்க. ஸோ வந்துட்டு இது பார்டர் கலர் வந்துட்டு கொடுக்கறதுக்கு அதுக்கும் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி இருக்கும் ப்ரோ. ஸோ வந்துட்டு பார்டர்னு இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நம்ம பாக்ஸ் பார்டர்னு இருக்கும். ஸோ பார்டர் டாட் ஃப்ரம் பார்டர் சைடு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பார்டர் சைட் டாட் நன். ஓகே, இது வந்துட்டு அந்த பார்டர் சைடை நம்ம டிஃபைன் பண்றதுக்கு பார்டர் கலர் வந்துட்டு ஒரு நிமிஷம் ப்ரோ. ஆக்சுவலா பார்டர் கலர்னே ஒன்று இருக்கும். அது எந்த விஜெட்டு? ஓகே, நம்ம இந்த பாக்ஸ் ஷேடோ இருக்குல்ல ப்ரோ, நம்ம இந்த பாக்ஸ் ஷேடோ யூஸ் பண்ணி கூட நம்ம வந்துட்டு நமக்கு ஏற்ற கலர் நம்ம கொடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்களா இந்த இதுக்குள்ள வந்துட்டு பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? லைக் வந்துட்டு இருங்க, பாக்ஸ் ஷேடோ நான் ஓவர் பண்ணா இதுல லிஸ்ட் ஆஃப் பாக்ஸ் ஷேடோ நான் வந்துட்டு பாஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்துட்டு இப்போ இது இருக்கு இல்லையா, இப்போ இந்த விஜெட் இருக்கு. ஸோ இந்த விஜெட்ல வந்துட்டு இங்க கீழே வந்துட்டு எந்த ஒரு விதமான ஒரு அனிமேஷனும் எனக்கு தேவையில்லை அப்படின்னா நான் அப்படியே பாக்ஸ் ஷேடோ கொடுக்க தேவையில்லை. இதுவே எனக்கு வந்து அந்த அனிமேஷன் தேவை அப்படின்னா நான் வந்துட்டு பாக்ஸ் ஷேடோ நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பார்டர் கலர் வந்துட்டு நான் சொல்றேன் ப்ரோ. ஆக்சுவலா இது வந்துட்டு பை டிஃபால்ட்டே நமக்கு கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கார்டுன்னு ஒரு விஜெட் இருக்கு. நீங்க இந்த மோஸ்டா நீங்க கண்டெய்னர் இல்லாம நீங்க கார்டுன்னு நீங்க ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது யூஸ் பண்றதுனால பாருங்க, நான் ஒன்று காட்டுறேன். அதுலயே நமக்கு வந்துட்டு பார்டர் கலர் நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதனால நான் வந்துட்டு கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய அந்த பார்டர் கலர் நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ கார்டுன்னு ஒரு விஜெட் இருக்கு. ஸோ அதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சேம் இதே தான். அதுல நம்ம வந்துட்டு சைஸ் பண்றதுக்கு நம்ம நார்மலா ஹைட் வித்துன்னு இருக்காது அதுல. ஸோ நம்ம அதை நம்ம மென்ஷன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா சைஸ்ட் பாக்ஸ் நம்ம ஒன்று யூஸ் பண்ணுவோம். சைஸ் பாக்ஸ் நம்ம ஒன்று யூஸ் பண்ணிட்டு எலிவேஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டில நான் வந்துட்டு 10 அப்படி கொடுத்தேன் அப்படின்னா அதுவே இந்த மாதிரி அந்த பார்டர் கலர் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே கொடுத்துரும் ப்ரோ. ஸோ அதனால வந்துட்டு மோஸ்டா இந்த மாதிரி பாக்ஸ் நம்ம டிசைன் பண்றதுக்கு நம்ம கார்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் கண்டெய்னர்ல வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா பார்டர் கலர் கொடுக்கலாம். அது நான் எப்படின்னு நான் பார்த்துட்டு நான் சொல்றேன் ப்ரோ. எனக்கு வந்து சரியா தெரியல, நான் வந்துட்டு மறந்துருச்சு, எனக்கு யூஸ் பண்ணது இல்லை. இருங்க நம்ம பார்க்கலாம். இப்போ ஒன்னொன்னா ட்ரை பண்ணலாம் ஏதாச்சும். அப்புறம் அந்த ஒரே நிமிஷம் அந்த பேஜ் போங்க ப்ரோ. ஓகே ஓகே. அதுல அந்த லஞ்சுக்கும் டின்னருக்கும் ஒரு லைன் வருதுல்ல ப்ரோ, அது இப்படி ப்ரோ போடுறாங்க. எப்படி ப்ரோ இது லஞ்சுக்கும் டின்னருக்கும் வந்துட்டு சென்டர்ல ஒரு லைன்ல? சோ அதுக்கு வந்துட்டு வெர்டிகல் டிவைடர்னு ஒன்று இருக்கும் ப்ரோ. அந்த வெர்டிகல் டிவைடர் அப்படின்ற அந்த ஒரு விஜெட் யூஸ் பண்ணி நம்ம வெர்டிகலா நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஹரிசாண்டல் டிவைடர், அதாவது நார்மல் டிவைடர் வெறும் டிவைடர் இருக்கும், அது வந்துட்டு ஹரிசாண்டல்ல நமக்கு வந்துட்டு டிவைட் பண்ணி கொடுக்கும். ஸோ வந்துட்டு வெர்டிகல் டிவைடர் வந்துட்டு வெர்டிகலா நமக்கு டிவைட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் ப்ரோ, அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதுவுமே யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இங்க ஒரு குட்டிக்கு ஒரு கண்டெய்னர் போட்டுடலாம். குட்டி கண்டெய்னர் போட்டு ஹைட்டு கம்மியா கொடுத்துட்டு வித்து கம்மியா கொடுத்துட்டு அதோட கலருமே நம்ம இந்த மாதிரி கொடுத்தா அதுவுமே சேம் இதுதான், ஒரே மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். ஓகேவா ப்ரோ? அப்படியும் பண்ணலாம்.
ஓகே ப்ரோ. நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரோ, நமக்கு எப்படி தோணுதோ டிசைன் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஆனா ஆப்போட பெர்ஃபார்மன்ஸ் கடைசியில் வந்துட்டு ஸ்பீடா இருக்கணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ. ஸோ வந்துட்டு நான் அந்த பார்டர் கலர் மட்டும் நான் உங்களுக்கு நான் பார்த்து சொல்றேன். ஓகே ப்ரோ. ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அடுத்த பேடிங் ஒரு விஜெட் இருந்தது. ஸோ நம்ம அதை பத்தி நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பேடிங் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பேடிங் வந்துட்டு ஸோ அதான் ஆஸ் த நேம் சேஸ், அது வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் நமக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஒரு பேடிங் ஸ்பேஸ் நமக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ லைக் வந்துட்டு இருங்க, இது வந்துட்டு நம்ம அதுக்கு முன்னாடி இது நம்ம ட்ரை பண்ணலாம். பாக்ஸ் டெக்கரேஷன் இது யூஸ் பண்ணியிருக்கேன். கலர் மட்டும் கொடுக்கறது பார்த்துக்கலாம் ப்ரோ. இது நீங்க கேட்டது பார்டரு. ஓகே, பார்டரு டாட் ஆல். ஓகே, இதுல கலர் பாஸ் பண்ணும் கரெக்டா? ஓகே, அவ்வளவுதான் ப்ரோ. லைக் வந்துட்டு இது வந்துட்டு பார்டர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ இந்த பார்டர் ப்ராப்பர்ட்டியில பார்டர் டாட் ஆல் எல்லா சைடுமா அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஆல் எல்லா சைடும் எனக்கு வேணும், ஒரு கலர் வேணும். ஸோ அது வந்துட்டு என்ன கலர் அப்படின்னா பிளாக் நான் கொடுக்குறேன். ஸோ நான் வந்துட்டு பிளாக் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு பிளாக் பார்டர் வந்துருச்சு. ஓகேவா ப்ரோ? புரியுதா ப்ரோ? இப்போ வந்துட்டு ரெட் கொடுக்குறேன், ரெட் பார்டர் வந்துருச்சு. ஓகே. இதுதான் ப்ரோ. ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் நான் எப்படி ட்ரை பண்ணேன்னா ஃப்ரம் சைடுன்னு போட்டேனா. ஓகே, ஸோ இது வந்து பார்டர் சைடு மட்டும்தான். ஓகே ஓகே. ஸோ பார்டர் டாட் ஆல் கொடுத்துக்கோங்க ப்ரோ. ஆல் கொடுத்துட்டு அதில் வந்துட்டு கலர் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் அந்த இது வித்து எவ்வளோ இருக்கணும், ஓகேவா? ஸோ அது எல்லாமே கொடுத்துக்கோங்க. ஸ்டோக் அலைன் இருக்கும். ஸோ ஸ்டோக் அலைன்னா அதுவும் அந்த இதை தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணுது. லைக் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு தடிசா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறது. இது வந்துட்டு டபுள்ல நம்ம பாஸ் பண்ணோம், 0 to 1 நம்ம பாஸ் பண்ணோம் அந்த மாதிரி. ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, R&D பண்ணி பாருங்க, அப்படி உங்களுக்கே புரியும். ஓகே. ஸோ இப்போ பேடிங் வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு லைக் வந்துட்டு எல்லாமே எந்த விட்ஜெட்டுக்குனாலும் ஸ்பேஸ் கொடுக்கும். இப்போ இந்த கண்டெய்னர் இருக்கு, இந்த கண்டெய்னர் வந்துட்டு எனக்கு இந்த ஒட்டி இருக்கிறது எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் லெஃப்ட்ல ஒரு ஸ்பேஸ் வேணும். ஸோ அப்போ நான் இந்த கண்டெய்னர் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் டாட் அதை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு சஜஷன் காட்டும். அதுலேயே எனக்கு காட்டும் ரேப் வித் விட்ஜெட் அப்படின்ற மாதிரி, பில்டரு, சென்டரு, பேடிங் அப்படின்ற மாதிரி. ஸோ பேடிங் ஒரு விட்ஜெட் இருக்கு. ஸோ அதை நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அந்த பேடிங் விட்ஜெட் வந்துட்டு எனக்கு கிடைச்சிரும். ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பேடிங் விட்ஜெட்ல பேடிங்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இது வந்துட்டு மேண்டேட்ரி, ஓகேவா? ஸோ இதை நம்ம எடுத்துட்டாச்சு அப்படின்னா வந்துட்டு எரர் காட்டும் இதுல. ஏன்னா ரெக்வயர்டு பேராமீட்டர்னா கண்டிப்பா இருந்தே ஆகும், இருக்கக்கூடிய கண்டிப்பா நம்ம மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பேராமீட்டர். ஸோ இந்த பேடிங்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எட்ஜ் இன்செர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு டிஃபைன் பண்ணும். லைக் வந்துட்டு நம்ம மொத்தமா ஆல் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா எல்லா பக்கமும் லைக் வந்துட்டு டாப், லெஃப்ட், பாட்டம், ரைட் எல்லா சைடுமே வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு சேவ் பண்றேன். ஸோ எல்லா சைடுமே எனக்கு வந்துட்டு 8 ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், லெஃப்ட்ல இருந்து நவுண்டது மட்டும் இல்லாம மேல இருந்து கீழே நவுண்ட் இருக்கும். இப்போ ஒரு 30 கொடுக்குறேன், அவ பாருங்க அப்படியே மொத்தமா எனக்கு மொத்தமா எல்லா சைடு இருந்தும் 30. இப்படிதான் இது ஒர்க் ஆகுது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான சைடு நம்ம கொடுத்துக்கலாம். லைக் ஒன்லி கொடுத்துக்கலாம். ஒன்லி கொடுத்துட்டு லெஃப்ட்ல எவ்வளவு இருக்கணும், அப்புறம் வந்துட்டு ரைட்ல எவ்வளவு இருக்கணும், அப்புறம் வந்துட்டு டாப்ல எவ்வளவு இருக்கணும், பாட்டம்ல எவ்வளவு இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம இதில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்க வந்துட்டு இது வந்துட்டு ஒன்லி கொடுத்து நம்ம தனித்தனியா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நம்ம வந்துட்டு அசைன் பண்ணிக்கலாம். இப்போ சிமெட்ரிக்குன்னு ஒன்று இருக்கு. ஸோ சிமெட்ரிக்குன்னு ஒன்று இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா இதுல 2 பேராமீட்டர், வெர்டிக்கல் இன்னொன்று ஹரிசாண்டல். இப்போ நான் வெர்டிக்கல் நான் கொடுக்குறேன் அப்படின்னா வெர்டிக்கலா மேலேயும் சரி கீழேயும் சரி டாப் பாட்டம் ரெண்டுத்துக்கும் பொதுவா எடுத்துக்கும். அதாவது டாப்லயும் வந்துட்டு ஒரு 30 ஸ்பேஸ் மேல இருந்து பேடிங் எடுத்துக்கும், பாட்டம்லயும் ஒரு 30 ஸ்பேஸ் வந்துட்டு பேடிங் எடுத்துக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு வெர்டிக்கல். இதுவே ஹரிசாண்டல் அப்படின்னா லெஃப்ட் ரைட் அதுக்கு மட்டும் எடுத்துக்கும். இப்போ ஹரிசாண்டல் கொடுக்குறேன், ஸோ லெஃப்ட் ரைட், ஸோ அதுக்கு வந்துட்டு 30 எடுத்துக்கும். ஸோ அதுதான் திஸ் இஸ் ஆல் அபவுட் பேடிங். இதுதான் வந்துட்டு இங்கேயும் சொல்ல வராங்க. லைக் வந்துட்டு பேடிங் வந்துட்டு டிஃபைன் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் அரௌண்ட் த ஆட் அரௌண்ட் த சைல்ட் விட்ஜெட் அப்படின்ற மாதிரி. ஸோ எட்ஜ் இன்செர்ட்ஸ் அதான் நம்ம பார்த்தோம்ல, அதுல நம்ம வந்துட்டு ஸ்பெசிஃபை நம்ம பண்றோம். அதாவது பேடிங் வந்துட்டு எங்கெங்க கொடுக்கணும், லைக் வந்துட்டு டாப்பா பாட்டமா இல்ல சிமெட்ரிக்கா, ஸோ அந்த மாதிரி
அந்த மாதிரி நம்ம இது பண்ணி டிஃபைன் பண்ணி நம்ம பண்றதுக்கு நம்ம எஜ் இன்செர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ போத் விஜெட்ஸ் ஆர் எசென்ஷியல். அதான் இது ரெண்டுமே வந்துட்டு நமக்கு எசென்ஷியல் தான். இப்போ நம்ம பேடிங் பண்றதுக்கு இப்போ பேடிங் பண்ணணும்னு சூஸ் பண்ணிட்டேன் அப்படின் போது இந்த பேடிங் விஜெட் நான் யூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஸ்பேஸ் கொடுக்குறது இந்த எஜ் இன்செர்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஜெட்டை நான் யூஸ் பண்றேன். ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு தேவைதான். ஸோ ஸ்பேசிங், அலைன்மெண்ட், விஷுவல் டெக்கரேஷன் இன் யுவர் ஃப்ளட்டர் ஆப்ஸ். ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ ஓகேவா ப்ரோ? பேடிங் புரிஞ்சதா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. தென் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா லிஸ்ட் டைல். ஸோ லிஸ்ட் டைல் விட்ஜெட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் அ சிங்கிள் ஃபிக்ஸ்ட் ஹைட் ரோ, டிபிக்கலி யூஸ்டு வித்தின் த லிஸ்ட் வியூ. லிஸ்ட் வியூனா என்னன்னு நம்ம பார்க்கலாம், ஃபர்தரா நம்ம பார்க்கலாம். இட் இஸ் எ கன்வீனியன்ட் வே டு கிரியேட் லிஸ்ட் ஐட்டம். ஸோ நம்ம இப்போ டு டூ லிஸ்ட்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதுல இருங்க காட்டுறேன். சிம்பிள் டு டூ லிஸ்ட். ஓகே, ஸோ இது எடுத்துப்போமே. இதை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கார்ட்லயும் போடலாம், கண்டெய்னர்லயும் போடலாம். ஓகேவா? ஆனா இப்போ நமக்கு இப்படிதான் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம லிஸ்ட் டைல் நமக்கு ஒண்ணு இருக்கு, நம்ம அதுல நம்ம போடலாம். அந்த லிஸ்ட் டைல்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆஸ் த நேம்ஸ் இஸ், அதான் ஒரு டைல் மாதிரி இருக்கும் அது. ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா லீடிங் நம்ம ஆப் பார்ல பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும், என்ன இருக்கணும், ட்ரைலிங் கடைசியில என்ன இருக்கணும், ஐகான்ஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம், டைட்டில் நம்ம கொடுத்துக்கலாம், சப் டைட்டில் நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸோ அதுதான் லீடிங்னா வந்துட்டு அந்த டைட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்டிங் விட்ஜெட். டைட்டில்னா அந்த டெக்ஸ்ட் மாதிரி நம்ம ஒரு டிஸ்பிளே பண்றது கொஞ்சம் பெருசா நமக்கு தெரியும். சப்டைட்டில்னா குட்டியா நமக்கு தெரியும். ஸோ ட்ரைலிங் அப்படின்னா வந்துட்டு அந்த டைலோட எண்டில் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணக்கூடிய ஒரு விட்ஜெட். ஸோ ஆன் டேப் அதை வந்துட்டு டேப் பண்ணா எனக்கு என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டென்ட் பேடிங். ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு நம்ம பேடிங் கொடுக்கறது. பேடிங்னா என்ன? ஸ்பேஸ். ஸோ இப்போ இந்த டைலுக்குள்ள லிஸ்ட் டைலுக்குள்ள வந்துட்டு இதெல்லாம் இருக்கு, டைட்டில் சப்டைட்டில்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் கண்டென்ட் தான். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு பேடிங் கொடுக்கணும் அப்படின்னா கண்டென்ட் பேடிங் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டைல் கலர் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் அந்த டைலோட பேக்ரவுண்டை நான் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம வந்துட்டு இதுல பார்ப்போம், ப்ராக்டிக்கல்ல பார்ப்போம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஓகே, எனக்கு வந்துட்டு பேடிங் இருக்கட்டும், ஏன்னா எப்படியோ எனக்கு ஒட்டி தான் வரப்போகுது. ஸோ பேடிங் இருக்கட்டும், இதை மட்டும் நான் தூக்கிடுறேன். லிஸ்ட் டைல் ஒரு விட்ஜெட் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு அது ஹரிசான்லாம் நம்ம இவ்வளோ ஸ்பேசிங் நம்ம கொடுக்குறோம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே எனக்கு தெரியாது. இருங்க, இப்போ வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா லீடிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ லீடிங்கில் வந்துட்டு எனக்கு என்ன ஐக்கான் இருக்கணும்? ரேடியோ இருக்கு. ஆனால் வேணாம் இப்போதைக்கு ரேடியோ நம்ம வந்துட்டு பார்க்கலாம்னா, ஏன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போகலாம். இப்போதைக்கு உங்களுக்கு டெமோக்கு நான் எப்படி காட்டுறேன் அப்படின்னா ஐகான் சும்மா இது ஒரு இதுவாக ரெஃபரன்ஸ் நம்ம வச்சுக்கலாம், ஏபிசி அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்துட்டு டைட்டிலில் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம விட்ஜெட் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் த டைட்டில். ஸோ சப்டைட்டில் இருக்கு, சப்டைட்டில். ஸோ சப்டைட்டில்குள்ள வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு விட்ஜெட், டெக்ஸ்ட் விட்ஜெட் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்டைட்டில் ஆஃப் த லிஸ்ட் டைல். ஓகே, ஸோ ட்ரைலிங். ஸோ ட்ரைலிங்னா வந்துட்டு எண்ட் ஆஃப் த விட்ஜெட். நம்ம ஐ மீன் எண்ட் ஆஃப் த லிஸ்ட் டைலில் ஒரு விட்ஜெட் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ட்ரைலிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ஐகான் ஸ்டார்ட் டன். ஓகே, ஸோ இது நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க ஆப்ல நமக்கு எப்படி வந்திருக்கு, ஏபிசி லிஸ்ட் டைல், சாரி திஸ் இஸ் த டைல்
அப்புறம் திஸ் இஸ் ஸோ வந்துட்டு லீடிங்ல இருக்கக்கூடியது வந்துட்டு ஃப்ரண்ட்ல அந்த டைலோட ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய ஸோ இந்த டைலோட கலர் நான் கொடுத்துக்கிறேன், பேக்ரவுண்ட் கலர் நான் கொடுத்துக்கிறேன், டைல் கலர்னு நம்ம கொடுக்கணும். ஸோ டைல் கலர் ஸ்டார்ட் ப்ளூ கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டைலோட கலர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படிதான் இருங்க, இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம பண்ணணும். இதுதான் டைல். ஸோ இதுல வந்துட்டு ஃப்ரண்ட்ல ஏபிசி வந்துட்டு என்ன அப்படின்னா லீடிங். ஸோ இது திஸ் இஸ் த டைட்டில்ன்றது டைட்டில் ப்ராப்பர்ட்டி. அப்புறம் சப்டைட்டில் வந்துட்டு சப்டைட்டில் ப்ராப்பர்ட்டி. தென் இந்த டன் ஐகான் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்துட்டு ட்ரைலிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது எல்லாமே வச்சுதான் நம்ம வந்துட்டு பண்ணணும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷேப்னு ஒன்று இருக்கும். ஷேப் ஓகே, ஷேப்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷேப் பார்டர் என்ன இருக்கு, இதுல லெர்ப்னு ஒன்று இருக்கா, லெர்ப்ல ஏபிடின்னு ஒன்று இருக்கு. இது ஒரு ஷேப் பார்டர். சரி ஓகே, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இல்லாம நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஒரு கண்டெய்னருக்குள்ள கூட நம்ம ரேப் பண்ணிக்கலாம். கண்டெய்னருக்குள்ள நம்ம வந்துட்டு ரேப் பண்ணிட்டு இந்த கண்டெய்னருக்கு நம்ம வந்துட்டு ஷேப் நம்ம கொடுத்தா ஸோ அதுவுமே வந்துட்டு இந்த லிஸ்ட்லுக்கு வந்துட்டு அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஆர்என்டி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு இதா நம்ம நிறைய நம்ம பண்ணலாம். நமக்கு தெரிஞ்ச விட்ஜெட்டை வச்சே நம்ம நிறைய நம்ம ட்ரை பண்ணலாம் ப்ரோ. நீங்க ட்ரை பண்ண பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்துடும் உங்களுக்கு புரியும் ஆக்சுவல் ஒர்க்கிங் என்ன அப்படின்றது. ஓகே இப்போ வந்துட்டு ஓகே ஓகே ப்ரோ, இதுதான் ப்ரோ லிஸ்ட் ஸ்டைல். புரிஞ்சுதா ப்ரோ லிஸ்ட் ஸ்டைல் எப்படி ஒர்க்கிங் அப்படின்னா? ஓகே ப்ரோ, இது புரியுது ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ இதே மாதிரி தான். ஸோ இந்த லிஸ்ட் ஸ்டைல் எனக்கு எவ்வளோ வேணுமோ நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை வாட்டி வேணுமோ நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஹரிசாண்டல் ஸ்பேஸ் மட்டும்தான். ஸோ வந்துட்டு வெர்டிகல் ஸ்பேஸ்னா நான் இங்கே கொடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டு வெர்டிகல் கொடுத்தேன் அப்படின்னா வெர்டிகலாக எனக்கு வந்துட்டு ஸ்பேஸ் கிடைச்சிடும். ஒரு 10 நான் கொடுக்குறேன் வச்சுக்கோங்களேன். ப்ரோ இப்போ 3 தடவை கொடுக்குறோங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ. இப்ப வெப் டெவலப்மெண்ட்லலாம் நம்ம ஒரு தடவை டிஃபைன் பண்ணி பேக் எண்ட்ல இருக்கணும் ப்ரோ. அது மாதிரி இதுல இருக்கு ப்ரோ. இல்ல ப்ரோ அதுக்கு இருக்கு. அதுக்கு தான் நம்ம இங்க பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா டிபிக்கலி யூஸ்டு வித்தின் லிஸ்ட் வியூ நம்ம ஒன்று பார்த்தோம்ல. ஸோ லிஸ்ட் வியூ பில்டர்னு ஒன்று இருக்கும் ப்ரோ. அதுல நம்ம வந்துட்டு டைனமிக்கா நம்ம பாஸ் பண்ணலாம் நம்மளோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி. இப்போ 1னா 1 தான் காட்டும், இது 2னா 2 காட்டும், 3னா 3 காட்டும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைனமிக்கா நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். அதுதான் சரி, அது ஓகே. அது நம்ம அடுத்து நம்ம பார்க்கலாம். அது கொஞ்சம் அட்வான்ஸ்டான விட்ஜெட், அதனால நம்ம அப்புறமா நம்ம பார்க்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போதைக்கு புரியுதா ப்ரோ இந்த பேடிங் லிஸ்ட் டைல் புரியுது ப்ரோ எல்லாம்? ஓகே ஓகே. இப்போ வந்துட்டு அடுத்து வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இமேஜ் விட்ஜெட். ஸோ இமேஜ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா லோக்கல் இமேஜ், நெட்வொர்க் இமேஜ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ லோக்கல் இமேஜ்னா என்ன? லோக்கலா இருக்கக்கூடிய இமேஜ் லைக் வந்துட்டு இந்த பிஜில ஃபோல்டர்ல நான் போடுறேன், ஃபோல்டர்ல போட்டு அதை நான் வந்துட்டு எடுத்து நான் டிஸ்பிளே பண்றேன் அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு லோக்கல் இமேஜ். நெட்வொர்க் இமேஜ்னா என்னன்னா நெட்வொர்க்ல இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு இமேஜஸ் இருக்கும், அதோட யூஆர்எல் எடுத்து நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஏற்ற அந்த இமேஜ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். அதுதான் வந்துட்டு நெட்வொர்க் இமேஜ். ஸோ இப்போ லோக்கல் இமேஜ் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது பார்த்துடலாம். ரெண்டுத்துக்குமே வேற வேற விட்ஜெட். ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ இருங்க ஃபர்ஸ்ட் நம்ம தேடி பார்த்துக்கலாம். இமேஜ் விட்ஜெட் இஸ் யூஸ் டு டிஸ்பிளே இமேஜஸ் இன் யுவர் ஆப். அதுதான் நம்ம ஆப்ல வந்துட்டு டிஸ்பிளே பண்றதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதுல நம்ம வந்துட்டு வேரியஸ் ஃபார்மேட் சோர்சஸ் லைக் வந்துட்டு .png, .jpg, .jpeg, ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அதுதான் வந்துட்டு சொல்றாங்க இன்க்ளூடிங் அசெட்ஸ், ஃபைல்ஸ் அண்ட் நெட்வொர்க் இமேஜஸ். ஸோ அதுதான் ஓகே. அப்புறம் வந்துட்டு த இமேஜ் விட்ஜெட் இஸ் ஹைலி கஸ்டமைசபிள் வித் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதுக்கேற்ற சைஸ் நம்ம கொடுத்துக்கலாம். அப்புறம் ஃபிட்டு எவ்வளோ ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றத நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ கலரு அப்புறம் அந்த மாதிரி நம்ம ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு வி கேன் யூஸ் இமேஜ். மோஸ்ட்டாக நம்ம இமேஜில் நம்ம கலர் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இமேஜே இப்போ ஒரு இமேஜ் இருக்கு. இப்போ ஒரு ஃபோனோட இமேஜ் வந்துட்டு டிஸ்பிளே பண்றேன், அதில் நான் வந்துட்டு கலர் பிளாக்னு யூஸ் பண்ணா அந்த நான் டிஸ்பிளே பண்ற அந்த இமேஜுக்கு வந்துட்டு அர்த்தமே இல்லைல்ல. ஸோ அதனால அது கலர் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ வி கேன் யூஸ் இமேஜ் விட்ஜெட் டு டிஸ்பிளே போத். அதுதான் நம்ம இமேஜ் விட்ஜெட் நம்ம யூஸ் பண்ணி நம்ம லோக்கல் இமேஜும் நம்ம டிஸ்பிளே பண்ண முடியும், நெட்வொர்க் இமேஜும் நம்ம இது பண்ண முடியும், டிசைன் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம எப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ
லோக்கல் இமேஜஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா லோக்கல் இமேஜஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்டோட பாத்துல இருந்து நம்ம எடுத்து நம்ம போடணும் இல்லையா. ஸோ அப்படிங்கிறப்போ இருங்க, இந்த ப்ராஜெக்டோட பாத்துல வந்துட்டு எடுத்து போடணும். ஸோ அப்படிங்கிறப்போ எந்த பாத்துல இருந்து எடுத்து போடுறோமோ அதை வந்துட்டு நம்ம இந்த பப்ஸ்பெக்ல நம்ம வந்துட்டு டிஃபைன் பண்ணணும். எங்க அப்படின்னா இங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு அசெட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா, இதை வந்துட்டு கமெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை நான் அன்கமெண்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் 2 லைன் மட்டும் அன்கமெண்ட் பண்றேன். கண்ட்ரோல் / கொடுத்தா அன்கமெண்ட் ஆயிடும். ஸோ இப்போ இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இவனே சொல்றோம் இந்த அசெட் ஃபைல் இதுல ஒரு இதுவே இல்ல, இந்த ஒரு பாத்தே இட் டசன்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்ற மாதிரி காட்டுறான். ஸோ அப்ப நம்ம வந்துட்டு ஏன்னா எப்படி பார்க்கணும், இமேஜஸ்ன்னு ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் இருக்கான்னு பார்க்கும். எதுவுமே இல்லை, இங்க இமேஜஸ்ன்ற ஃபோல்டரே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்குள்ள இருக்க இது மட்டும் எப்படி இருக்கும், அதனாலதான் சுத்தமா இது வந்துட்டு நாட் எக்ஸிஸ்டன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம், ஒரு ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ண போறோம் இதுல. ஸோ இமேஜஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ கிரியேட் பண்ணிட்டு இப்போ நான் ஒரு இமேஜா இங்க நான் வந்துட்டு டிக்ளேர் பண்ணி என்னால யூஸ் பண்ண முடியாது. நீங்க வந்துட்டு a.burp அப்படின்னு இப்போ வந்துட்டு image1 image2 அப்படின்னு ஒரு இமேஜா என்னால டிக்ளேர் பண்ணி என்னால யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு மொத்தமா நான் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா இமேஜஸ் / அப்படின்னு கொடுத்துட்டா இந்த இமேஜஸ்குள்ள இருக்கக்கூடியது எல்லாமே ஓகேவா இருக்கக்கூடிய எல்லாமே நான் யூஸ் பண்ணிக்கலாம் அசெட்ல. ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் கொடுத்துறேன். நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த காட்டின அந்த ஒரு இது போயிருச்சு, வார்னிங்ஸ் வந்துட்டு போயிருச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க நான் வந்துட்டு இமேஜஸ் நான் ஆட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜஸ் இருங்க, இப்போ ஆட் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ரெயின், பார்ட்டி கிளவுடு, ஹேஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ இதை வந்துட்டு ஆட் பண்றேன். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு நான் இங்கே போட்டேன். இப்போ இங்கே இருக்கு எல்லாமே பிஎன்ஜியில் இருக்கு எல்லாமே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிஸ்பிளே பண்ண போறேன். ஸோ இது நம்ம எடுத்துடலாம். ஸோ இதை எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 பேடிங் எடுத்துட்டு தென் வந்துட்டு இந்த பேடிங்ல இப்போ இமேஜ் டாட் அசெட்னா அசெட்ல இருந்து எடுத்துருவா அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஓகேவா, ஸோ இங்க வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு பேராமீட்டர் நான் வந்துட்டு பாஸ் பண்றேன். ஓகேவா, ஸோ இங்க நான் வந்துட்டு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்றேன். என்ன பேராமீட்டர் அப்படின்னா பாத் நான் வந்துட்டு டிக்ளேர் பண்ணணும். என்ன பாத்துனா இமேஜஸ்ல இருக்கக்கூடிய ஹேஸ் டாட் பிஎன்ஜி. அதான் நார்மலா நான் இமேஜ் சோர்ஸ் இருக்கணும் ப்ரோ, அந்த சோர்ஸ் அட்ரிபியூட்ல பாஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரிதான் இங்க வந்துட்டு அந்த அசெட்ல அது என்ன பார்த்து நம்ம பாஸ் பண்றோமோ அதை நம்ம எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு நமக்கு இங்க வந்துடும். ஓகேவா ப்ரோ, ஸோ இங்க வந்துடும். ஓகே ப்ரோ, இப்போ இதுக்கான சைஸ் நான் வந்துட்டு டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா இதை சைஸ் பாக்ஸ்க்குள்ள போட்டேன் அப்படின்னா அதுக்கேற்ற சைஸ் நான் வந்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஹைட் வந்துட்டு எனக்கு ஒரு 50 இருக்கணும். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. டைப் பண்றீங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ, என்னாச்சு ப்ரோ? எனக்கு ஸ்கிரீன் ஸ்டக் ஆயிருக்கு ப்ரோ. அப்பப்போ ஆயிருதா இல்ல இப்பதான் ஆகுதா ப்ரோ? இல்ல இப்பதான் ப்ரோ. இப்ப தெரியுது ப்ரோ எனக்கு. அப்படியா ப்ரோ? இப்போ வந்துட்டு தெரியுதா ப்ரோ? இப்ப தெரியுது ப்ரோ. முன்னாடி வந்து அந்த ஃபர்ஸ்ட் இதுல தான் இருந்துச்சு. ஓ ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இப்போ ஓகேவா ப்ரோ? இப்போ வந்துட்டு தெரியுதா? நான் சைஸ் பாக்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ அதுல ஹைட் வித் ஓகே ஹைட் வித் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்துட்டு சைஸும் எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா ப்ரோ? இந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ ஹேஸ் இருக்கா. ஸோ இந்த மாதிரி நான் மல்டிபிள் இமேஜஸ் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ட்ரிசில், ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பார்ட்லி கிளவுட், அப்புறம் வந்துட்டு ரெயின். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இமேஜஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த காலமுக்கு கீழே போயிடுச்சு, அதனால ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. ஓவர்ஃப்ளோ ஆனதுனால இந்த ப்ராப்ளம் வருது. பாட்டம் ஓவர்ஃப்ளோடு பை சம் அமௌண்ட் ஆஃப் பிக்சல் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை நம்ம பார்க்கலாம், இதை நம்ம எப்படி நம்ம ஓவர் கம் பண்றதுன்றத நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு அது வேணாம். ஓகே, இப்போதைக்கு 3 இமேஜ் மட்டும் நான் போட்டேன். ஓகே,
ஸோ ஓகே, இப்போ நான் போட்டுட்டேன். இப்போ வந்துச்சா எல்லாமே அந்த இமேஜ் அசெட்ல இருக்கக்கூடிய அந்த இமேஜ் எல்லாமே வந்துட்டு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இதுவே வந்துட்டு நான் நெட்ஒர்க்ல இருக்கக்கூடிய அந்த யூஆர்எல் மூலியமா நான் இமேஜை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா இதே தான் சேம் நெட்ஒர்க் அப்படின்ற மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? அதுக்கப்புறம் எந்த யூஆர்எல்லோ அதை இங்கே நான் பாஸ் பண்ணணும். லைக் வந்துட்டு ஸோ இப்போ வந்துட்டு காப்பி இமேஜ் அட்ரஸ் இல்லை இருங்க, யூஆர்எல்னு இது ஒன்று இருக்குமே. சேவ் இமேஜஸா? இதெல்லாம் இல்லை ப்ரோ. நம்ம இது யூஆர்எல் நம்ம வந்துட்டு எடுப்போம் ப்ரோ, ஹெச்டிடிபி யூஆர்எல் அப்படின்ற மாதிரி. இதுலயும் நம்ம எடுப்போம். லைக் HTML CSSல கூட நம்ம வந்துட்டு ஒரு நெட்வொர்க் இமேஜ் எடுக்கிறதுனா எடுப்போம் ப்ரோ. இருங்க உள்ள போயிட்டதுக்கு அப்புறம் வரும்னு நினைக்கிறேன். மேபி இன்ஸ்பெக்ட் பண்ணி எடுப்போம்னு நினைக்கிறேன் ப்ரோ. அப்படிதான் எடுத்துப்பாங்க. அப்படியா? ஓகே ப்ரோ. போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இல்லனா அந்த இமேஜ் கிட்னு ஒரு சிடிஎன்ல போட்டு அதுதான் ப்ரோ நான் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணுவேன். எப்படி ப்ரோ? சிஎம்டில என்ன போடணும்? இல்ல ப்ரோ, சிஎம்டி இல்ல ப்ரோ, சிடிஎன் ஒரு ஓகே இமேஜ் கிட் அதுல போட்டு யூஸ் பண்ணுவேன் ப்ரோ. அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். ஓகே சோ அந்த சிடிஎன் வந்துட்டு அது ஆக்சுவலா என்ன ப்ரோ பண்ணும்? கண்டென்ட் இமேஜ் கிட் ப்ரோ. இமேஜ் கிட் நடிங்க ப்ரோ. சிடிஎன் ஐஎம் இமேஜ் கிட் கேஐடி. ஓகே ஆல் ஓகே ஃபர்ஸ்ட் வெப்சைட் ப்ரோ. இதுல போயிட்டு ஒரு நம்ம இமேஜை மட்டும் ஜஸ்ட் லாகின் பண்ணிட்டீங்கன்னா அதுல ஆட்னு வரும் ப்ரோ. அந்த இமேஜ் வெறும் டிராப் பண்ணனா அது ஒரு லிங்காவே கொடுத்துரும். சோ அந்த லிங்கை நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகே அப்படிதான் ப்ரோ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ப்ரோ புரியுது ப்ரோ. ஓகே இருங்க, நம்ம இது நான் நார்மலா சரி ஓகே இப்போ நம்ம இது அதுதான் ப்ரோ. ஸோ வந்துட்டு நமக்கு ஒரு இது யூஆர்எல் நமக்கு கொடுக்கும் இல்லையா? ஸோ அந்த யூஆர்எல் வந்துட்டு நம்ம அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இருங்க, அது ஆனா இன்ஸ்பெக்ட் பண்ணி தானே ப்ரோ எடுப்போம். ஓகே ப்ரோ இருங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி இப்போ இதோட சோர்ஸ் எடுக்க சொல்றீங்க, கரெக்ட்டா? அப்படி பண்ணாதான் அதான். ஓகே ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வரும் ப்ரோ இந்த மாதிரி. நான் இது பண்ணாலே வரும். இதோ இந்த சோர்ஸ் தானே சொல்றீங்க? ஓகே ஆனா இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு ரைட் கிளிக் பண்றதுக்கு அப்புறமே வந்துட்டு நமக்கு வருமே அது வந்துட்டு அதோட லிங்க் மாதிரி ஒன்று வரும், HTTP லிங்க் மாதிரி. காப்பி லிங்க் அட்ரஸ் ப்ரோ, காப்பி லிங்க் அட்ரஸ். ஸோ இப்போ இந்த லிங்க் அட்ரஸ் நான் வந்துட்டு பேஸ்ட் பண்றேன். இது HTTPல இருக்கும் பாருங்களேன். காப்பி லிங்க் அட்ரஸ். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு அந்த இமேஜ் வந்துடும். இந்த வெப்சைட்டே வருது. சரி அப்போ நம்ம இந்த சோர்ஸ்ல உள்ளதே நம்ம எடுத்துக்கலாம் ப்ரோ. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இமேஜ்ல நம்ம வந்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்றோம். இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு அப்புறம் இமேஜ் சோர்ஸ் நம்ம கிடைக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ காப்பி பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பேட்ல போட்டு வச்சுக்கலாம். ஆக்சுவலா அது ஃபர்ஸ்ட் காட்டும் ப்ரோ. நான் இது நெட்வொர்க் இமேஜ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி தான் ப்ரோ பண்ணுவேன் மோஸ்டா. காட்டும், ஆனா ஏன்னு தெரியல. அது தெரியல ப்ரோ. ஆனா எனக்கு அவங்க சொல்லி கொடுக்கும் போது இந்த சிடிஎன் தான் ப்ரோ சொல்லி கொடுத்தாங்க, இல்லைன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணி எடுக்குது சொல்லி கொடுத்தாங்க. ஓகே ப்ரோ சரி ஓகே, அப்போ நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். ஸோ எடுத்தாச்சு. ஸோ இங்கே போட்டுட்டேன். இப்போ நான் வந்துட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த இமேஜ் வந்துருச்சுல்ல ப்ரோ இங்கே கீழே குட்டியா. ஸோ அவ்வளோதான் ப்ரோ. இந்த மாதிரி image.network வந்துட்டு அதுக்கு யூஸ் ஆகுது. அசெட் வந்துட்டு நம்ம லோக்கல் ஃபோல்டரில் இருக்கக்கூடிய அந்த லோக்கல் இமேஜஸ் வந்துட்டு நம்ம ஃபெச் பண்ணி நம்ம காட்டணும் அப்படின்னா image.asset யூஸ் ஆகும். நெட்வொர்க் இமேஜ் நம்ம வந்துட்டு ஃபெச் பண்ணி காட்டணும் அப்படின்னா image.network நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அது நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணிடலாம். ஸோ இமேஜை நம்ம ஃபெச் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணுறது நம்மளால இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியும் ப்ரோ. ஓகே ப்ரோ. இது இமேஜஸ்ல ஏதாச்சும் டவுட்டா ப்ரோ? இல்ல ப்ரோ, இது ஓகே தான் ப்ரோ. ஓகே ஸோ அதுதான் ப்ரோ இது இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நெட்வொர்க் இமேஜ்.
ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, ஸ்டெப்ஸ் டு யூஸ் ஆட் இமேஜ் டு த ப்ராஜெக்ட். அதான் நம்ம ப்ராஜெக்ட்ல ஆட் பண்ணோம் இல்லையா இந்த ஃபோல்டரில், அதை சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிக்ளேர் அசெட்ஸ் இன் பப்ஸ்பெக் டாட் யாமல், நம்ம டிக்ளேர் பண்ணோம் இல்லையா, இதை மட்டும் இந்த ஸ்டெப்பை மட்டும் மறந்துடாதீங்க ப்ரோ. பப்ஸ்பெக்ல வந்துட்டு நம்ம டிக்ளேர் பண்ணுறது இது முக்கியம். ஓகே ப்ரோ. டிக்ளேர் பண்ணாதான் எனக்கு தெரியும் ஆக்சுவலாக இப்படி ஒன்று இருக்குன்றது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இமேஜ் டாட் அசெட் யூஸ் பண்ணி நம்ம லோக்கல் இமேஜை வந்துட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். அதுக்கப்புறம் நெட்வொர்க் இமேஜஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே தான், நம்ம சேம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இமேஜ் டாட் நெட்வொர்க்குன்னு போட்டு அந்த யூஆர்எல் நம்ம வந்துட்டு லோட் பண்ணி நம்ம வந்துட்டு எடுத்துடுறோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இமேஜ் டாட் அசெட்டும் பண்ணுறோம், இமேஜ் டாட் நெட்வொர்க். ஓகே ப்ரோ, காட்டிட்டா? ஓகே ப்ரோ. ஒரு நிமிஷம் ப்ரோ, இது வரும் ஆக்சுவலா, எதனால வரல? காப்பி இமேஜ் எடுத்துட்டாங்க போல ப்ரோ, ஒருவேளை இருக்கலாம் ப்ரோ. பாருங்க ப்ரோ. ஆனா எப்படி இல்ல, என்ன ப்ரோ? இல்ல ஆனா நீங்க சொல்றது இப்பதான் ப்ரோ நான் பாக்குறேனே, ஏன்னா முன்னாடி எனக்கும் தெரியல. ஓகே ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் நான் இது HTML CSS பண்ணும்போது ஆக்சுவலா இப்படிதான் ப்ரோ எடுப்பேன். இந்த கிட்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அப்போ. ஸோ ஜஸ்ட் நான் இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போடுவேன். ஸோ ஒரு யூஆர்எல் கிடைக்கும். ஸோ அந்த யூஆர்எல் எடுத்து பண்ணுவேன். ஸோ ஓகே, காப்பி லிங்க் அட்ரஸ் ட்ரை பண்ணியாச்சு. காப்பி இமேஜ் அட்ரஸ் தான் நம்ம பண்ண ஏதோ நல்வழி மாதிரி ஒன்றுதா, டேட்டா இமேஜ். ஓகே ஓகே சரி ப்ரோ, அப்போ நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்துட்டு பெட்டரா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இவ்வளோ நம்ம சுத்துறதுக்கு தேவையில்லை. ஓகே ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன? அவ்வளோதான் ப்ரோ. இன்னைக்கு கிளாஸ் வந்துட்டு இமேஜோட வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது ப்ரோ. ஏன்னா ஒரு ரொம்ப அதிகமான இமேஜ் வந்துட்டு விஜெட் வந்துட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு டக்கு இது எட்ஜ் இன்செட்ஸ்னா என்னன்னு கேட்டால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு ரோ காலம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ரோ காலம் தான் நம்ம பார்த்தோம்ல, ஒரு பேசிக் லேஅவுட், ஒரு அப்ளிகேஷன், ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் நம்ம கிரியேட் பண்ணோம்னாலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரோ காலம் நமக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். எல்லாமே நிறைய யூஸ் ஆகும் நிறைய இடத்துல. ஸோ இப்போ இருங்க, நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸே நான் காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இங்கே போய் பார்த்துருவேன். ஸோ ஆக்சுவலா இது இந்த ஓபிஎஸ் ஓடுறதுனால ரொம்ப ஸ்லோவா இருக்கு ப்ரோ சிஸ்டம். GitLab இந்த GitLab எதுக்கு யூஸ் பண்றீங்க? இது வந்துட்டு சேம் வந்துட்டு GitHub மாதிரியே தான் ப்ரோ. இது GitLab வந்துட்டு நான் எதுக்காக யூஸ் பண்றேன் அப்படின்னா, நம்ம பிரைவேட் ரெபாசிட்டரி நம்ம அன்லிமிட்டடா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுல CI/CD பைப்லைன் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, அது ட்ரை பண்றதுக்காக நான் வந்துட்டு யூஸ் பண்ணேன் ப்ரோ இது. ஸோ இது நீங்க மோஸ்டா நீங்க வந்துட்டு GitHub நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. GitHub GitLab சேம் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை விட்டு இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் நிறைய இருக்கும் இதுல. ஸோ அதனால வந்துட்டு இது ஸோ i3. ஸோ நான் இது ப்ரைவேட், இது பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எக்கச்சக்கமாக பண்ணேன். ஸோ அதனால ப்ரைவேட் ரெபாசிட்டரி நிறைய ஆட் பண்ணணும். நார்மல் GitHubல ஆட் பண்ணால் பத்தாதோ, அது அப்போ அந்த டைமில் பத்தாதுன்ற மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்னான். ஆனால் இப்போ வந்துட்டு ப்ரைவேட் ரெபாசிட்டரியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், நம்ம எக்கச்சக்கமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஜிபி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த லிமிடேஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஆனால் அன்லிமிட்டட் நினைக்கிறேன் ப்ரோ, இதில் அன்லிமிட்டட். ஸோ இதில் வந்துட்டு இப்போ சும்மா ஏதாச்சும் ஒரு இது எடுக்கிறேன்னு. ஓகே, இது வந்துட்டு நார்மலா ஒரு அட்மின் அப்ளிகேஷன். இப்ப ஆப்புக்கும் டேஷ்போர்ட் அட்மின் இதுல இருக்கா ப்ரோ? என்னது ப்ரோ? ஆப்புக்கு ஆமா ப்ரோ, அது நம்ம பண்ண போற ஆப்பை பொறுத்து ப்ரோ. லைக் வந்துட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட் இது காலேஜ் டைம்ல பண்ணது.
தேர்ட் இயர் படிக்கும்போது பண்ணது. ஸோ இது வந்துட்டு நான் பண்ணி ஃபயர் பேஸில் ஹோஸ்ட் பண்ணது. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்துட்டு அட்மின் ஆப்பும் நான் பண்ணேன். எதனாலனா டைனமிக்காக ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் பண்ணேன். லைக் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் வந்துட்டு ஒரு நாள் ஏறும், ஒரு நாள் கம்மியாகும் இல்லையா? ஸோ அதனால இதெல்லாம் கரெக்டாக வந்துட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு அட்மின் அப்ளிகேஷன் மாதிரி ஒன்று பண்ணேன். அதை நான் பண்ணுறது மூலியமா நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அட்மின் அப்ளிகேஷன் வந்துட்டு என்னோட ஃபோனில் தான் இருக்கு. இப்போ நான் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அது டேட்டா பேஸில் போயிட்டு சேஞ்ச் ஆகிட்டு இங்கே அப்படியே ஃபெச் ஆகும். அந்த மாதிரி பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு அப்ளிகேஷன் பண்ணேன், ப்ளே ஸ்டோரில் விட்டேன், அடிக்ஷன் ஃபிட்டர்னு ஒரு அப்ளிகேஷனு. அதுக்கு அட்மின், அதாவது யூசர் வந்துட்டு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு மானிட்டர் பண்ணுறதுக்கு, ஏதாச்சும் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு டேக்கிள் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு அட்மின் மாதிரி வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இப்போ லைக் இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம அப்ளிகேஷன் போகிறோம், போயிட்டு நம்ம வந்துட்டு ஒரு சில ப்ராடக்ட்லாம் நம்ம கார்ட்ல நம்ம ஆட் பண்றோம், நம்ம ஒரு கஸ்டமர் ஆட் பண்றோம். ஓகேவா? ஆனா அந்த ஓனருக்கு வந்துட்டு அந்த நான் தான் இப்போ நான் போயிட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்றேன். அந்த 1000 ரூபாய் ப்ராடக்ட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும்ல, அதாவது ஓனருக்கு வந்துட்டு தெரியணும்ல. இவன் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஸ்ரீன்றவர் வந்துட்டு 1000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணியிருக்காரு, இந்தந்த ப்ராடக்ட்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காரு, டெலிவரி டேட்டு இதுக்குள்ள எக்ஸ்பெக்ட் பண்றாரு. ஸோ அப்படின்ற மாதிரி அந்த டீட்டெயில் எல்லாமே அட்மினுக்கு போகணும். ஸோ அவன் வந்துட்டு மேனேஜ் பண்ணுவான். அங்கேருந்து ஸ்டாக் அப்டேட் பண்ணுறதும் வந்துட்டு அட்மின் அப்ளிகேஷன் வந்து அப்டேட் பண்ணிப்பான். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஆப்போட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி வரும். அட்மின் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஓகே ப்ரோ. ஓகேவா? ஸோ அதுதான் ப்ரோ மேட். நீங்கள் ஆப் டெவலப்மெண்ட் எவ்வளோ வருஷமா ப்ரோ பண்ணுறீங்க? நான் வந்துட்டு 2021 பண்ணுறேன் ப்ரோ. இது பண்ணிட்டு ஒரு அதான் ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி இப்படின்னு பண்ணேன். ஸோ இது ஃபுல்லாக இதில் இருக்கிறது எல்லாமே ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் தான் எல்லாமே. என்னோட பர்சனல் ப்ராஜெக்ட்ஸும் இருக்கும். இதில் பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு என்னன்னா அடிக்ஷன் குவிட்ரு, அப்புறம் வந்துட்டு பாஸ்வேர்ட் மேனேஜர் ஒன்று பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கப்புள் கோல்ஸ்னு ஒன்று பண்ணேன். ஸோ அதான் ஒரு பர்சனல் எங்கள் இதில் காட்டுறேன். ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ இந்த பக்கம் வந்து, அதனால எது எப்படி இருக்குன்னே தெரியல, மறந்து போயிடுச்சு எல்லாமே. எங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு எப்படி போறது? வியூ ஆல் மை ப்ராஜெக்ட்ஸ். ஓகே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது கம்பெனியின் மாதிரி லைக் வந்துட்டு அதுக்குள்ளே இது எல்லாமே ஒரே ஆப் தான் ப்ரோ. ஒரே ஆப்பில் வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக பிரிச்சிருப்பேன். அது அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் ஃப்ரீலான்சிங் பண்ண ப்ராஜெக்ட்ஸ். இது எல்லாமே கேட் பாஸு, பச்சை பாஸு, இதெல்லாம் ஃப்ரீலான்சிங். ஸோ அதுதான் இது எல்லாமே பண்ணுறதுக்கு நான் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். லைக் ப்ரைவேட் ரெபாசிட்ரி வந்துட்டு எனக்கு அதிகமாக தேவை, அன்லிமிட்டடாக தேவை அப்படின்றதுனால அதுக்கு நான் இந்த மாதிரி கிட் லேப் யூஸ் பண்ணேன் ப்ரோ. அதுக்கு தான். ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ இது போர்ட்ஃபோலியோ அட்மின் வந்துட்டு ஆக்சுவலாக என்னோட ஃபோனில் இருந்து என்னோட பழைய அந்த இது டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டிவைஸ் வச்சுருக்கேன். ஸோ அதில் இருந்துச்சு. இப்போ அந்த டிவைஸ் வந்துட்டு இப்போது சுவிட்ச் ஆஃபில் இருக்கு ப்ரோ. ஸோ அதனால் காட்ட முடியாது ப்ரோ. காட்டி இருந்துட்டு இருந்தால் நான் லைவாக சேஞ்ச் பண்ணி காட்டுவேன் உங்களுக்கு. இப்போது அது காட்ட முடியல ப்ரோ. நான் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் காட்டுறேன். ஓகே ப்ரோ. இப்போ இது வந்து வெப் ஆப்னா ஃபோன்ல ஆப்பு ஐஓஎஸ் எல்லாத்துக்கும் வருமா ப்ரோ? இப்போ இது வெப் ப்ரோ. இது வந்துட்டு மொபைல் வியூக்கும் வந்துட்டு செட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன் இது. ஸோ இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டேன். இப்போ மொபைலில் பார்த்தாலுமே கரெக்டாக அதுக்கு எடுத்து பாருங்க, கரெக்டாக இந்த மெனு ஐக்கான் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அலைன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணது அதான் ப்ரோ. இது ஃபர்ஸ்ட் இது காலேஜ் டைம் படிக்கும் போது பண்ணது இது. அதுக்கப்புறம் அதான் எதுவுமே அப்டேட்டே பண்ணல, எல்லாமே அப்டேட். இப்போ பிளே ஸ்டோர் அக்கௌண்ட்டும் வந்துட்டு ஆக்சுவலாக இது பிளாக் பண்ணிட்டாங்க. எதனாலனா லாங் டேர்ம் இன்ஆக்டிவிட்டினால பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ திரும்ப $25 பே பண்ணி டெவலப்பர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பண்ணணும். ஸோ அது பண்ணாமல் பிளே ஸ்டோர்ல போறோம்னா பே பண்ணுமா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ஆக்சுவலாக டெவலப்பர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் நம்ம. அதுக்கு வந்துட்டு $25 நம்ம பே பண்ணி ஆகணும். ஸோ பே பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் நமக்கு எவ்வளோ ஆப் வேணால் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் அதில். இது ஆப் ஸ்டோர்னா இயர்லி ஒன்ஸ் நம்ம ரினியூ பண்ணணும். லைக் வந்துட்டு $100 அது, அதாவது 8.3K கிட்ட பர் இயர். ஸோ அதான் ஆப் ஸ்டோர் ரொம்ப காஸ்ட்லி ப்ரோ. பிளே ஸ்டோர்னா $25 தான். ஒரு அரௌண்ட் ஒரு 2.2 to 2.5 வரும்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் ஆக்சஸ். அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ண தேவையில்லை.
எவ்வளவு ஆப்ஸ் வேணா நீங்க அதுல நீங்க டெப்ளாய் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே ப்ரோ. ஸோ அதுதான் ப்ரோ, என் அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க லாங் டேர்ம் இன்ஆக்டிவிட்டினால பிளாக் பண்ணிட்டாங்க. அதை நம்ம ஆக்டிவா இருக்கணும். நான் ஆஃபீஸ் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இதில் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால அதை கண்காணிக்காம அப்படியே விட்டேன். ஸோ அதனால போயிடுச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ. நீங்களும் பாருங்க ப்ரோ, ட்ரை பண்ணுங்க, அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுங்க, நிறைய பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஓகே, இந்த செமஸ்டருக்குள்ள ஆப் வச்சுட்டு இருக்கோம் ப்ரோ. ஓகே ப்ரோ. எந்த அப்ளிகேஷன் பண்ணலாம்னு இருக்கீங்க? அது தெரியல ப்ரோ, கத்துக்கிறதுலயே ஒரு நல்ல ஐடியா வரும். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அதான். ஸோ நல்ல ஐடியா இருந்தா சொல்லுங்க ப்ரோ. நல்ல ஐடியா இருந்தா நான் பண்ணிட்டு இருப்பேனே ப்ரோ. அதுதான், ஆக்சுவலா ஐடியா நிறைய தோணுச்சு, ட்ரை பண்ணேன். பட் ஆனால் நம்ம நினைக்கிறது ஒன்று, அப்புறம் மார்க்கெட்ல வேற ஒன்று. ஸோ நான் ஒரு அப்ளிகேஷன் பண்ணேன், லைக் ஒரு 6 மாசம் பண்ணேன் ப்ரோ, 7 மாசம் பண்ணேன் ஃபுல் ஃபிளெஜ்டா உட்காந்து. ஸோ ஃபுல் ஃபிளெஜ்டா உட்காந்து பண்ணேன். ஆனால் அதை கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணி பிச் பண்ணா போகும். ஆனால் அதை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நிறையா ஒர்க் வந்துச்சு, அப்படி இப்படின்னு பிஸியாக. அப்புறம் ஃப்ரீலான்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஓகே, இதுலயே மணி நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியுது, அப்புறம் எதுக்கு நம்ம தனியாக அப்ளிகேஷன் பண்ணி ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டேன். அது அப்படியே இருக்கு ப்ரோ. ஒரு நாள் எடுத்து பண்ணுவேன், திரும்ப பண்ணுவேன் அதை, அப்போ பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்க ப்ரோ, ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஏதாச்சும் பண்ணுங்க, பார்க்கலாம். மோஸ்டா நம்ம அப்ளிகேஷன் மூலியமா நம்ம மானிட்டைஸ் பண்ண முடியும்னா, ஒன்னு ஆட்ஸ் வச்சு மானிட்டைஸ் பண்ணலாம் ப்ரோ. இன்னொன்னு வந்துட்டு என்ன பண்ணலாம்னா இன்ஆப் பர்ச்சேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்ளிகேஷனுக்குள்ள இப்போ நெட்ஃபிளிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்ம அப்ளிகேஷனுக்குள்ள நம்ம வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு நம்ம வைக்கலாம். லைக் இந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்துட்டு 5 rupees கொடுக்கணும், 10 rupees கொடுக்கணும், அந்த மாதிரி பண்ணலாம். அது மூலியமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம். அதுதான் இன்ஆப் பர்ச்சேசஸ் சொல்லுவாங்க. ஆட்ஸ்னா ஆட் மோப் இருக்கும், கூகுள் ஆட் மோப் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஆட்ஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். இப்போ நார்மலா யூடியூப்ல எல்லாம் ஆட் வருது இல்லை ப்ரோ, அந்த மாதிரி நம்ம வந்துட்டு நம்மளோட ஆட்ஸ் வந்துட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணலாம், நம்மளோட அப்ளிகேஷனை டிஸ்பிளே பண்ணலாம். ஐ மீன் இன்னொருத்தவங்களோட ஆட்ஸை நம்மளோட அப்ளிகேஷன்ல டிஸ்பிளே பண்ணலாம். அது மூலியமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஆப்பை நம்ம விடும்போதே நம்ம பெய்ட் ஆப்பா விடலாம். இப்போ பிளே ஸ்டோர்ல ஒரு சில ஆப்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா காசு கேட்பான். ஸோ அது ஒரு டைப்பு. ஸோ 3 விதமா நம்மளால மானிட்டைஸ் பண்ண முடியும். ஓகே ப்ரோ. அதான் ப்ரோ, ட்ரை பண்ணுங்க. மானிட்டைசேஷன்ல இந்த 3 ஆப்ஷன் இருக்கு. ஸோ பாருங்க. மர்ன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்களா ப்ரோ? பண்ணிருக்கேன் ப்ரோ, ஒரு 3-4 ப்ராஜெக்டே பண்ணிருக்கேன் ப்ரோ. குவி க்ளோன் பண்ணிருக்கேன் ப்ரோ. ஓகே, ஒரு க்ளோன் தான் ப்ரோ மோஸ்டா பண்ணுவேன். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் இந்த எல்எம்எஸ் ப்ராஜெக்ட் ஒன்னு சுகன் ப்ரோவே கொடுத்திருந்தாரு, அது ஒன்னு பண்ணேன் ப்ரோ. மொத்தமா ஒரு 4 ப்ராஜெக்ட் இருக்கு ப்ரோ. சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஓகே ஓகே. மோஸ்டா எல்லாமே அது எல்லாமே இப்படி ஸ்டாட்டிக்கா பண்ணீங்களா இல்ல டைனமிக்கா பண்ணீங்களா? டைனமிக் தான் ப்ரோ, ரியாக்ட்ல தான் ப்ரோ பண்ணிருக்கேன். ரியாக்ட். ஓகே. பேக் எண்ட் ப்ரோ? பேக் எண்ட் தான் ப்ரோ. எனக்கு அதுலயே பேக் எண்ட் ஒன்னும் சரியே வரல ப்ரோ. கத்துட்டு தான் இருக்கு. அது திரும்பி வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் இருக்கேன். ஓகே ஓகே. பண்ண ப்ரோ. ஆப்ல ஈஸியா இருக்குமா இல்ல எப்படி ப்ரோ? ஆப்ல அதே தான் ப்ரோ. இப்போ நம்ம ரியாக்ட் ஜேஸ்லயும் நம்ம ஃபயர் பேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபயர் பேஸ் பேக் எண்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம், அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ ஃப்ளட்டர்லயும் நம்ம ஃபயர் டேட்டா பேஸ் மாதிரி கேட்கல ப்ரோ. இப்போ எக்ஸ்பிரஸ் அது மாதிரி வருதுல ப்ரோ, ஏபிஐஸ் கால் அது மாதிரி கேக்குறேன் ப்ரோ. ஏபிஐ கால்லாம் இதுல வந்துட்டு பண்ணலாம் ப்ரோ ஈஸியா. இப்போ நீங்க அதுல எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி நீங்க பண்ணுவீங்க. அதே மாதிரி இதுல HTTP பேக்கேஜ்னு ஒன்று இருக்கும், அந்த பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஆனா அதெல்லாம் ஈஸியா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான் ப்ரோ, பண்ணலாம். ஓகே ப்ரோ. ஓகே, அதுதான் ப்ரோ, அதெல்லாம் பண்ணிடலாம், எந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகே. நம்ம இது கோர்ஸ்ல டேஷ்போர்ட் கிரியேஷன்லாம் இருக்கா ப்ரோ அந்த அட்மினுக்கு? இல்ல ப்ரோ, அதெல்லாம் இல்ல ப்ரோ. ஆக்சுவலா நம்ம வந்துட்டு கோர்ஸே வந்துட்டு 55 hours தான். 55 hours தான். அதான் உங்களுக்கு எவ்வளவு ப்ரோ சொல்லியிருந்தாங்க? அந்த ப்ரௌச்சர் ஏதோ சென்ட் பண்ணிருப்பாங்களா, அதுல எவ்வளவு சொல்லியிருந்தாங்க கோர்ஸ்? எது ப்ரோ? அதான் ப்ரோ, இப்போ நம்மளோட ஃப்ளட்டர் கோர்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல, இது வந்துட்டு எத்தனை ஹவர்ஸ் ப்ரோ உங்களுக்கு சொல்லியிருக்காங்க? மறந்துட்டேன் நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, நான் பார்த்து சொல்றேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே, அதான் ப்ரோ, அப்ராக்ஸா வந்துட்டு 52 சம்திங், ஏதோ 50 to 55 hours ஏதோ தெரியல, எனக்கும் எக்ஸாக்டா தெரியல ப்ரோ. ஸோ அதுதான் ப்ரோ. இன்னும் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 24 days இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம். ஸோ அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள நம்ம இருக்கிற விட்ஜெட்ஸே நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது ப்ரோ. அப்புறம் அந்த ஃபயர் பேஸ்ல வந்துட்டு கான்செப்ட்ஸ் அதெல்லாம் இருக்கு. ஸோ அதை நம்ம கவர் பண்ணணும். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் கவர் பண்ணணும்.
ஸோ இதுக்கே நமக்கு வந்துட்டு டைம் பத்தாது. இதுவே நமக்கு எல்லாமே ஸ்டஃப் பண்ண மாதிரி இருக்கும். இதுல நம்ம ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் டைம்ல நம்மளால கண்டிப்பா நம்ம பண்ண முடியாது. நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, ஒரு நம்ம 5 ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ண போறோம். இது டூ லிஸ்ட், வெதர் அப்ளிகேஷன் அப்படி இப்படின்னு ஒரு 5 ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போறோம். பட் ஆனால் அந்த 5 ப்ராஜெக்ட்ஸுமே நம்ம கிளாஸ்ல நமக்கு பண்றதுக்கு டைம் கிடைக்குமான்னு கேட்டா ஆப்வியஸா கிடைக்காது bro. வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால நான் கிளாஸ்ல நான் பாதி பண்ணுவேன், நான் உங்களுக்கு ஐடியா கொடுப்பேன் இப்படி இப்படி பண்ணணும்னு. ஸோ நீங்க அதை வந்துட்டு சாட்டர்டே சண்டேஸ்ல வந்துட்டு உட்காந்து நீங்க லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தா கேட்கலாம். நீங்க உங்களால முடிஞ்சதை ட்ரை பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க bro. அந்த மாதிரி வேணா பண்ணலாம் நம்ம. ஓகே ப்ரோ. ஸோ Okay அதுக்கே bro. நமக்கு வந்துட்டு டைம் இருக்காது. ஸோ அதனால டேஷ்போர்ட் அப்ளிகேஷன்லாம் பண்றதுக்கு டைம் இருக்காது ப்ரோ, கண்டிப்பா டைம் இருக்காது. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ அதனால வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ்ல உள்ளதை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பக்காவா முடிச்சிடலாம். அதை லேர்ன் பண்ணாலே போதும், நீங்களே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, ஓகே ப்ரோ. நாளைக்கு பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட்டா ப்ரோ? இன்னைக்கு உள்ளதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல இன்னைக்கு கிளாஸ் ஓகே தான் ப்ரோ. ஓகே ஓகே. ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, ஓகே ப்ரோ. நாளைக்கு மீட் பண்ணலாம் ப்ரோ. பை 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 பை. ஓகே பை.